இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமனும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
வானத்தில் தூதர் கூட்டம் எக்காலதுணி கேட்கும்போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்காலதுணி கேட்கும்போது, இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும், இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும், பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும், இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும், இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார், சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும், சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் நேரடியாக ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே போகும். இன்று ஆண்டுடைய வார்த்தை என்னவென்றால், ஆத்துமாவை ஆதாயப்படுத்து. அல்லேலூயா. சபை என்ன செய்யணும்? ஏன்னா ஆண்டுடைய வருகை மிக சமயமாக இருக்கிறபடியால் நம்மளால் முடிந்த அளவுக்கு ஆத்மாவை என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா. அப்படி யாரெல்லாம் ஆத்மாவை ஆதாயப்படுத்த முயற்சிக்கிறீங்களோ உங்களுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி நீர் எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் உயர்த்தப்படட்டும். இயேசுவே நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். அங்கே நீதிமொழிகள் 11:30 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். அல்லேலூயா. யார் ஞானமுள்ளவன்? கர்த்தருக்கு பயப்படுகிறவனே ஞானமுள்ளவன். பிரசங்கி 9:15 சொல்லுகிறது, அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனுஷன் இருந்தான், அவன் தன் ஞானத்திலே அந்த பட்டணத்தை விடுவித்தான், ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அல்லேலூயா. அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை என்ன பண்ணியாச்சு? விடுவித்தான். அல்லேலூயா. விடுவித்த பிறகு அந்த பட்டணத்தில் அந்த மனுஷனை யாரும் என்ன பண்ணல? நினைவு கூறவில்லை. அல்லேலூயா. அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு வந்தார், புரியுங்களா? ஆனால் அந்த ஜனங்க என்ன பண்ண? இன்னும் மனம் திரும்பவே இல்லை, ஆண்டவரை நினைவு கூறல. அந்த தேசத்தை ரட்சித்தார் ஆண்டவர். அல்லேலூயா. தேசத்தை ரட்சிக்கும்படி அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அதான் ஞானமுள்ளவர். அப்போ யார் ஞானமுள்ளவர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானமுள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அல்லேலூயா. இப்போ ஞானமுள்ளவர்களைப் போல என்ன செய்யணும்? கவனமாய் நடந்து கொள்ள பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஆத்மா ஆதாயம் செய்கிறோம் என்ன பண்ணுவாங்க? உனக்குள்ளே ஒரு ஞானம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஆத்மாவை ஆதாயப்படுத்துவோம். ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்கு ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நாம் ஜெபிப்போம், சுவிசேஷத்தை அறிவிக்கிற நேரத்தில் அறிவிப்போம். அந்த ஆத்மாவுக்காக என்ன செய்ய? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். சில நேரத்தில் அந்த ஆத்மாவுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். சில நேரத்தில் அந்த ஆத்மாவுக்காக இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிப்போம். சில நேரங்களில் அந்த ஆத்மாக்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? 3 பகல் 3 இரவு எஸ்தர் எப்படி ஜெபம் பண்ணாங்களோ அது மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இப்படி ஒரு பாரத்தோடு நீங்கள் உங்கள் ஜெப ஜீவியத்தை நிறைவேற்றினாதான் ஒரு ஆத்மாவை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும். அல்லேலூயா.
அதனால தான் ஆண்டு சொல்கிறார், ஞானம் உள்ளவன் தான் கவனமாக நடப்பானா. உங்களுக்குள்ள அந்த தேவ ஞானம் இல்லை அப்படின்னா எப்படி நடப்பீங்க? ஞானமற்றவங்களாக போயிடுவீங்க. அல்லையா? ஒரு ஞானம் இல்லாத மனுஷன் ஆத்மா ஆதாயப்படுத்தவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆத்மாவை ஆதாயப்படுத்து. அப்போ ஆத்மாவை ஆதாயப்படுத்தினா நீ ஃபஸ்ட்டு ஞானம் உள்ளவனா மாறு. அல்லையா? 28 வாசிக்கும் அது யோபின் புஸ்தகத்தில் 28 வாசிக்கிறோம். மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னார். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாத காரியங்கள் விட்டு விலகுவதே புத்தி. அல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நமக்குள்ளே என்ன இருக்கணும்? ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே எப்போ வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்போ வரும்? ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பலிபீடத்தில் போய் கொண்டு போய் வைக்கும் போது, கத்தியை தூக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், இப்போது நீ தேவனுக்கு பயந்தவன் சொல்கிறாரு. அல்லையா? அப்போ எப்போ பயந்தவனா? அந்த பலிக்காக, அந்த பிள்ளை கொண்டு போய் பலி செலுத்துவதற்காக, தன்னுடைய பலிக்காக அந்த பலிபீடத்து மேலே வைத்து விட்டு கத்தியை ஓங்கும் போது சொல்கிறார் ஆண்டவர், இப்போது நீ எனக்கு பயந்தவன். அல்லையா? அப்போது தேவனுக்கு நாம் பயப்படும் போது, எப்போல்லாம் நாம் பயப்படுறோம், எதில் பயப்படுறோம் என்று இருக்கும்போது அப்போ இந்த ஞானம் வளர்கிறது. அல்லையா? நம்ம மனதை கடினப்படுத்திக்கின்னு நம்முடைய பாவங்கள், நமக்கு வருகிற பாவத்தில் பாவமாக பேசுகிறது, பாவம் செய்வது, பாவத்துக்கு உட்படுவது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஞானம் வராது. அல்லையா? அப்போ ஞானத்தில் வளரணுன்னா வேதத்தினோடு இணைந்திருக்கணும், சஞ்சரிக்கணும். வேதத்தோடு என்ன செய்யணும்? சஞ்சரிக்கணும். அதனால தான் இரவு பகலை நீங்கள் இந்த வேதத்தை என்ன பண்ண? தியானம் பண்ணு. இந்த வேதத்தை இரவு பகலாக தேடி வாசி. இந்த வேதத்தை இரவு பகலாக என்ன பண்ண? ஆராய்ந்து பாரு. ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, உனக்கு தேவ பயம் வளரும். அல்லையா? கொஞ்சம் ஆரம்பத்தில் பயந்து நம்ம ரட்சிக்கப்படும் போது பயந்தோம். ஆனால் போக போக என்ன பண்ணுறோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது எப்படி வரும் சொல்லுங்கள்? தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்ம லேட்டாக வரோம், கொஞ்சம் நேரம் தள்ளி போகலாம் அப்படின்னு. சில நேரத்தில் அந்த சண்டே ஆராதனை கூட வர்றதில்லை. அல்லையா? மனம் போல போக்கில் போய் கொண்டே இருப்பாங்க. என்னென்னா ஆரம்பத்தில் நமக்கு எப்படி இருந்தது? ஆண்டவர்கிட்ட அதிகம் அன்பை வெளிப்படுத்தினோம். ஆனால் போக போக அன்பனாகுது. பைபிளை வாசிக்கிறது குறையுது, அப்புறம் ஜெபம் பண்ணுறது குறையுது, அதுக்கடுத்தது ஆண்டவருக்காக கொடுப்பது குறையுது. புரியுங்களா? அது பிறகு ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்துறதுக்கு பண்ணுறதில்ல. அல்லையா? சுவிசேஷம் அறிவிக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, தேவன் மேலே அந்த பயம் குறையனா நீ வேதத்தை விட்டு விலகும் போது குறைஞ்சிடும். வேதத்தின்படி வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அல்லையா? வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா உனக்குள்ளே ஞானம் வளரும். அதான் நீதிமொழிகளை வாசித்தோம், ஞானமுள்ளவன் ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்கிறான். அப்போது தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கணும். சாலமோனுக்குள்ள ஞானம் இருந்தது. என்ன ஞானம்? அந்த தேசத்தை நியாயம் விசாரிக்கிற ஞானம் இருந்தது. ஆனால் அவன் ஆத்மாவை ஆதாயப்படுத்தல, அவனுடைய ஆத்மா கெட்டு போயிடுச்சு. அல்லையா? அவனுடைய தகப்பன் செய்த நன்மைகள் அவன் செய்யவில்லை. அல்லையா? தகப்பனுடைய இருதயத்துக்கு ஏற்ற அவன் இருதயம் மாறலை. தாவீதின் குமாரன் இயேசு தான் வெளிப்பட்டார் தவிர தாவீதின் குமாரன் யார் வெளிப்படலை? சாலமோன் வெளிப்படலை. அல்லையா? புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறேன் தாவீதின் குமாரன் என்றோம். அப்போ ஏன் தாவீது குமாரன் இயேசு வந்தார் அப்படின்னா, என் இருதயத்துக்கு ஏற்றவன், பிதாவின் இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீது மாறிட்டான். அதனால தான் தாவீதின் குமாரன் இயேசு வராரு. அல்லையா? ஆனால் சாலமோன் என்ன பண்ணிட்டாரு? ஞானமுள்ளவனாக இருந்தான். ஆனால் என்ன ஞானம்? தேவன் தான் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தான். அவன் கேட்டதே ஆண்டவர் கொடுத்துறாரு. ஆனால் அந்த ஞானத்தை வச்சு அவன் என்ன பண்ணிட்டான்? பின்மாற்றம் அடைஞ்சிட்டான். அல்லையா? ஆனால் தெய்வீக ஞானம், மனுஷனுடைய ஞானம், அப்புறம் இந்த உலகத்தின் ஞானம், 3 விதமான ஞானங்கள் இருக்கிறது. அதனால தான் தேவனுடைய ஞானம் எப்படி வருதுன்னா, நீ தேவனுக்கு பயந்து வாழும் போது, அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போது, வசனத்தின்படி வாழும் போது தெய்வீக ஞானம் உனக்குள்ளே வளர்கிறது. அல்லையா? உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவன் வளர்ந்துக்கினே இருக்கும். அதை கொலோசியர் 1:28 வாசிக்கும் போது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள், அல்லேலூயா, எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு.
அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் கிளாஸ் எதுக்கு நடத்துகிறேன்னா, இந்த பிடிஹெச் கிளாஸ் உங்களுக்கு எதுக்கு நடத்துகிறேன்னா, எந்த மனுஷன் திருப்பி பேசுகிறார் ஆண்டவர். அப்போ எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு என்ன செய்யணும், அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவை எடுங்கன்றோம். ஒரு அதிகார ஆராய்ச்சி எடுங்க, மைய வார்த்தை, மைய வசனம், மைய செய்தியெல்லாம் எடுங்கன்றோம். ஏன்னா அவரை அறிவிக்க வேண்டும், இயேசுவை தான் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஒரு எந்த ஒரு ஆகாரத்துக்கு எது முக்கியம்னு கேட்டால் எது முக்கியம்? எதுமா முக்கியம்? சாப்பாட்டுக்கு எது முக்கியம்? சொல்லுங்கள். இல்லை, சாப்பாடு இல்லை, நீங்கள் சாப்பிட்றதுக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டால், எல்லாம் நீ செய்துட்டா கூட உப்பு போடலன்னா எப்படி இருக்கும்? அந்த ருசி இருக்காது. அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றுக்கும் யார் முக்கியம்? இயேசு தான் முக்கியம். அல்லேலூயா. எல்லா சாப்பாட்டு எல்லா பொருளுக்கும் உப்பு போடலன்னா எப்படி ஆகிடுது? அதனுடைய டேஸ்ட்டு அங்கே இல்லை. அல்லேலூயா. அதுபோல் ஆண்டோடைய ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை நம்ம அறியும் போது, அதான் சொல்ல, அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனையும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுறோம்? புத்தி சொல்லி. சொல்லுங்கள், எந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தோடும். அப்போது எல்லா மனுஷனுக்கு என்ன செய்யணும்? எந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தில் என்ன பண்ணுறோம்? உபதேசம் பண்ணினே இருக்கிறோம். அல்லேலூயா. உபதேசத்தை கொடுக்கும்போது அது கட்டளையாக மாறுகிறது, இன்ஸ்ட்ரக்ஷனாக மாறுகிறது. அல்லேலூயா. அதாவது உபதேசம் என்றால் என்ன அப்படின்னா, சொல்கிறத அப்படியே செய்கிறது தான் உபதேசம். புரியுங்களா? உபதேசத்தில் நீங்கள் பழகிட்டிங்கன்னா பரலோக ராஜ்யத்தை ஈஸியாக பிடிச்சிடலாம். புரியுங்களா? பிரசங்கம் பண்ணும்போது மனம் திரும்பி உள்ளே வரீங்க பிரசங்கத்தை கேட்டு. ஆனால் உள்ளே வந்த பிறகு போதனைகள் நடந்து கொண்டே இருக்கும். அது போதிக்கிற போதனைகள். அல்லேலூயா. கற்றுக் கொடுத்தல், அதாவது கற்றுக்கொள்ளணும், போதிக்கிறது தான் கற்றுக் கொடுத்தல். அப்போது ஒரு கட்டளையே கை கொள்ளணும், அந்த உபதேசத்தை கை கொள்ளணும், முதலாவது அதுக்கு முன்னாடி என்ன செய்திருக்கணும்? கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கற்றுக்கொள்ளாமல் கட்டளை என்ன பண்ண முடியாது? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு, யாருமே என்ன பண்ணலாத கை கொள்ள முடியலை. அதுக்கு என்ன காரணம்னா, கற்றுக்கொள்கிறவர்கள் ஆண்டவர் சொல்லினே வராரு மோசேக்கிட்ட. அந்த வசனங்களை என்ன பண்ணு, படுத்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போது, நடந்திருக்கும் போது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் இருக்கும் போது, தனித்திருக்கும் போது இதை குறித்து கவனமாக உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் சொல்ல சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்க? கேட்டாங்க தவிர என்ன பண்ணல, பிள்ளைங்களுக்கு சொல்லலை. அதனால தான் எல்லா பிள்ளைங்க என்ன ஆச்சு? நிர்விசாரமாயிட்டாங்க, முறுமுறுத்தாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலை. கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா அந்த வனாந்தரத்தில் அடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் போதனையை கேட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணோம்? உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களே இல்லையா, பேர பிள்ளைங்க இருக்கிறாங்களே இல்லையா, அவங்களுக்கு போய் என்ன செய்யணும்? இந்த வசனங்களை சொல்லி தரும்போது நீயே ஒரு டீச்சராக மாறுற. அல்லேலூயா. என்ன கேட்டியோ அதை ஒரு 2-4 ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்? இயேசுவை பற்றி சொல்லணும். புரியுங்களா? இன்றைக்கி இயேசுவை பற்றி நம்ம சொல்கிறதே இல்லை. சாப்பிட்டேன்னு கேட்குறோம், புரியுங்களா? எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்குறோம், அப்புறம் என்ன கேட்குறோம்? நல்ல படிப்பான்னு கேட்குறோம். உனக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நல்ல கல்யாணம் பண்ணி கொடுப்பான்னு சொல்கிறோம், உனக்கு வீட்டை கொடுப்பான்னு சொல்கிறோம். அந்த இம்மைக்குரிய வார்த்தைகளே பேசி 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 என்ன பண்ணுறோம்? ஆவிக்குரிய வார்த்தையை விட்டுடுறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு அப்படி அந்த இம்மைக்குரிய காரியங்களே செய்து செய்து நம்முடைய ரத்தத்தில் ஊறிடுக்குது. அல்லேலூயா. அதனால தான் என்ன பண்ணுறதில்ல, நம்மளால் ஆவிக்குரிய காரியங்களே வீட்டில் சொல்கிறதில்ல. பிள்ளைங்களுக்கு சொல்கிறீங்களா? ஏசுன்ற வார்த்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு காதில் கேட்டுக்கினே இருக்கணும். ஒரு வசனத்தை எடுத்து பிள்ளை காதில் வச்சுக்கினே இருக்கணும். ஏன்னா அந்த வசனம் தான் என்ன பண்ணும்? ஒரு ஞானமுள்ளவனாக மாற்றும். அல்லேலூயா. அந்த பிள்ளை எழும்பி ஒரு நாள் என்ன பண்ணோம்? அது ஆண்டவருக்காக நிற்கும். புரியுங்களா? நீங்கள் சொல்ல தேவையில்லை. வசனத்தை விதைக்காமல் பிள்ளைங்க என்ன பண்ண முடியாது? சரியான முறையில் நடத்த முடியாது. வாலிபனே தன் வழி அதனால் சுத்தம் பண்ணுவான்னா ஆண்டவருடைய வசனத்தினால. அல்லேலூயா. அப்போ பிள்ளையே ஆண்டவர் கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை தாங்கன்னு கேட்குறோம். ஆண்டவர் பிள்ளை பாக்கியத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் அந்த பிள்ளை எப்படி வளர்க்குறோம்? உலகத்துக்காக வளர்க்குறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக வளர்க்குறோமா? கடவுள் தானே கொடுத்தாரு, இயேசு தானே கொடுத்தாரு. அந்த பிள்ளையை இயேசுக்காகவே வளர்ப்புமே. அல்லேலூயா. அது எது செய்தாலும் இயேசுவாகவே இருக்கட்டுமே. அல்லேலூயா. நம்ம இயேசுவை விட்டுட்டு இது எல்லாத்தையும் விதைக்கிறோம். நல்லா படிக்க வைக்கிறோம், அதுக்காக பணத்தை செலவு பண்ணுறோம், கடன் வாங்குகிறோம், எப்படியாவது கட்டி டியூஷன் படிக்க வைக்கிறோம்.
அந்த பிள்ளையை உருவாக்குறோம். ஆனால் அதுக்கு தேவ ஞானம் இல்லாது போயிடுது, கடைசியில் தேவனுடைய அறிவு இல்லாமல் போயிடுது, தேவனுடைய புத்தி இல்லாது போயிடுது. அதனால் என்ன ஆகுது, பிள்ளைங்க கடைசி காலத்தில் எப்படியாவது எல்லாம் பின்மாற்றம் அடைகிறாங்க. அதுக்கு யார் காரணம்? அவங்கவுங்க பெற்றோர் தான் காரணம். மலையிலையா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போக சொன்னார் ஆண்டவர். பொக்கிஷத்தை என்ன பண்ணுங்கள், உன் பிள்ளைங்க எதை சேர்த்து வைக்கணும்? பொக்கிஷத்தை சேர்த்து வையினார். பொக்கிஷனா என்ன? கொலோசையர் 2:3 சொல்லுகிறது, ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அப்போ அவருக்குள்ள என்ன இருந்தது? ஞானம், அறிவு. ஞானம், அறிவு தான் பொக்கிஷம். இந்த ஞானம் அறிவு யாருக்கு கொடுக்கணும்? உங்கள் பிள்ளைகளுக்கு. நீங்கள் என்ன செய்யணும்? சும்மா வந்துடுமா ஞானம் அறிவு? சும்மா வருமா? சொல்லுங்கம்மா. ஞான அறிவு சும்மா வருமா? உலக ஞானம் உலக அறிவு வருவதுக்கு, உலக புத்தி வருவதுக்காக நம்ம என்ன செய்கிறோன்னா, அந்த பிள்ளைகளை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறோம். நர்சரி சேர்க்குறோம், எல்கேஜி, யூகேஜி, அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து 10th வரைக்கும் படிக்குது, அப்புறம் +2 படிக்குது, அப்புறம் டிகிரி படிக்குது. அப்புறம் அந்த பிள்ளை படித்து என்ன பண்ணுது, ஒரு வேலை பெற்றுக்கொள்வதுக்காக ஒரு 15 வருஷம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். இல்லையா? காலேஜுக்கெல்லாம் அனுப்புகிறோமா இல்லையா? ஆனால் இதெல்லாம் அனுப்பினா தான் அந்த உலக ஞானம் கிடைக்கும். அதே அந்த உலக ஞானத்தை சரியாக படிக்கலை அப்படின்னா அதுக்கு வேலை என்ன பண்ணாது. நிறைய பேர் நீங்கள் போய் பாருங்கள், தெருவில் சிலவங்க பெருக்கிறாங்க, சிலவங்க ஹோட்டலில் போய் தட்டு எடுக்கிறாங்க, சிலவங்க போய் பார்த்தோன்னா ஹோட்டலுங்களில் என்ன பண்ணுறாங்க, சப்ளை பண்ணுறாங்க, சிலவங்க என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள், ரோடெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்ககிட்ட எவ்வளோ படிச்சுன்னு கேட்டு பாருங்கள். நாங்கள் படிக்கவே இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மா என்ன செய்யலை, சரியாக படிக்க வைக்காதனால தான் இந்த மாதிரி வேலை செய்யணுன்றாங்க. அதுக்கு என்ன, யார் காரணம்? அவங்க பெற்றோர் தான் காரணம். அவங்களுக்கு இயேசு பற்றி சொல்லித்தரலை. அதே போல் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தேவனுக்குரிய காரியங்கள் நீங்கள் சொல்லித்தரனா உங்கள் பிள்ளைங்களுக்கு வரப்போகிற காலங்களில் வேலை கிடைத்து அவ்வளோ கஷ்டம். அப்போ தேவனை முன்னாடி வச்சு சொல்லித்தரணும். நீங்கள் படித்தா தான், நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்தால் தான் தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை வாசித்து நம்ம தியானம் பண்ணணும். நீங்கள் வாசித்து தியானம் பண்ணினே இருந்தீங்கன்னா அதே பிள்ளைகளுக்கு சொல்லி நீங்கள் பிள்ளையே ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறீங்க. அல்லையா? உங்கள் பிள்ளை கூட உங்கள் ரட்சிப்பின் வழியாக நடத்தினா சத்தியத்தை சொல்லி தந்தால் தான் முடியும். அப்போ அந்த பிள்ளை நிமித்த பல ஆத்மாக்களை நம்ம ஆதாயப்படுத்த முடியும். அப்போ ஞானம் உள்ளவர்கள் ஆத்மாவை ஆதாயப்படுத்துவார்கள். அல்லையா? இரண்டாவதாக நாம் பார்க்குறோம் 1 கொரிந்தியர் 9:19. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். அப்போ சபை நம்ம என்ன செய்யணும்? சபை என்ன செய்யணும்? ஆத்மா ஆதாயப்படுத்துவதற்கு அடிமையாக வாழ்ந்து காட்டணும். மற்றவங்களுக்கு முன்பாக என்ன செய்யணும்? அடிமைனா எப்படி இருப்பாங்க? அங்கே சொல்கிறா பாருங்க, இன்னொரு வசனம், பிலிப்பியர் 2:7. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கினார். புரியுங்களா? ரெண்டாவது, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தேவனே பாருங்க என்ன செய்கிறாரு, உலகத்துக்கு வரும்போது எப்படி வராரு? தன்னை வெறுமையாக்குறார், ஒன்றுமில்லை அப்படின்னு ஆக்குறாரு. ஃபஸ்ட்டு நான் ஒன்றுமே இல்லை. இரண்டாவது, அடிமையின் ரூபம் எடுக்கிறாரு. அல்லையா? நம்மளாம் அடிமையாக இருந்தோம், நம்ம ரூபத்தை அவர் எடுத்துக்கிறாரு. அப்புறம் மனுஷனுடைய சாயலாக மாறுகிறாரு. அப்போ அடிமைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே நான் ஒருவர் அடிமைப்படாதபடினா இருந்தும் நான் அதிக ஜனங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். அல்லையா? அப்படின்னா என்ன? நான் அடிமை எப்படி இருப்பாங்க? சொல்கிறதெல்லாம் செய்வாங்க. புரியுங்களா? அப்போ அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் போய் என்ன பண்ணுற பவுல், அவங்களை போலவே இவர் ஆக்டிவேட் பண்ணுறாரு. அல்லையா? அவங்களாம் அடிமையாக இருக்கிறாங்க ஜெயிலனா, இவரும் ஜெயிலுக்குள்ளே போய் அவங்கள ஆதாயப்படுத்துகிறாரு. அடிமைகளே ஆதாயப்படுத்திக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? தன்னைத்தான் தாழ்த்த தெரியும், நான் ஒன்றுமே இல்லை. புரியுங்களா? அப்படி நம்ம ஒன்றுமே இல்லைனா தான் மற்றவங்களை ஆதாயப்படுத்த முடியும். புரியுங்களா? ஐயோ அவங்க அந்த ஜாதி ஆச்சே, அந்த மதம் ஆச்சே, இந்த மதம் ஆச்சே சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அவங்ககிட்ட நம்ம பேசக்கூடாதுன்னு சொன்னால் எப்போ அவங்கள ரட்சிப்பாங்க? புரியுங்களா? இன்னொன்று, கீழ்த்தரமட்ட மக்களெல்லாம் நிறையா இருக்கிறாங்க தேசத்தில். அவங்களாம் ஆதாயப்பட்டால் அவங்கள போய் மாறணும். புரியுங்களா? இயேசு எப்படி மாறினார்? அடிமையின் ரூபத்தை எடுத்தார். அல்லையா? மனசு சாயலானார். அப்படி ஆனதுனால தான் சந்தேகம் வந்துடுச்சு. யாருக்கு? யூதர்களுக்கு.
இவர் எப்படி இவர் தச்சன் பிள்ளையாச்சே, கடவுள் என்றார், தேவன் என்றார், மனுஷகுமார் என்றார், தேவகுமார் என்றார், தாவீதின் குமார் என்றார். அப்படின்னு பார்த்தா நான் நீங்கள் யாருன்னு கேட்டால் என் பிதா எனக்கு செவி கொடுக்குறாரு, நான் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறேன்னு அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல. யாருக்கு புரிஞ்சிக்க முடியல? அந்த ஆசாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் புரிந்து கொள்ள முடியல. புரியுங்களா? ஏன்னா இயேசு எப்படி இருக்கிறார்? ஒரு மனுஷனை போல் இருக்கிறாரு. அவர் யாருக்கு பிறந்த ஒரு யோசேப்பின் பிள்ளையாக இருக்கிறாரு. இவர் எப்படி கடவுள்னு சொல்கிறாரு? இவர் எப்படி ஆலயத்தை இடித்து போடுன்றாரு, 3 நாளில் கட்டுன்றாரு? அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு சத்தியம் வரும்போது அவங்க இதுவரை கேட்க கிடைக்காத ஒரு சத்தியத்தை கேட்குறாங்க. யார்? யூதர்கள், ஆசாரியர்கள். அல்லையா? அந்த ஆலயத்தில் போய் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாரு? வியாபாரம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாரு? சவுக்கு எடுத்து அடிக்கிறாரு. புரியுங்களா? எல்லாத்தையும் கீழே தள்ளுறாரு. இது தேவனுடைய ஆலயமாச்சே, இது பிதாவின் வீடாச்சே, இதை நீங்கள் என்ன பண்ண கல்லர் கோகையாக மாற்றி வச்சுருக்குன்னு சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதில் தான் வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறோம். புரியுங்களா? அவங்களுக்கு அதுதான் பிடிக்குதான். ஆனால் ஆண்டவருக்கு எது பிடிக்கல? நீ உன்னை ஆலயத்துக்கு எடுத்தால் என்ன பண்ணுவேன், நான் உன்னை கெடுப்பேன்றாரு. அப்போது அந்த ஆலயம்ன்றது அவங்க அசுத்தமாக பண்ணி கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை செய்கிறது அவங்களுக்கு தெரியல. கடைசி வரைக்குமே இயேசுவை புரிஞ்சு கொள்ள முடியல. அதுக்கு என்ன காரணம்னா, அடிமை ரூபம் எடுக்கிறார், மனுஷனுடைய சாயலாக வராரு. கண்டுகொள்ள கடவுளே மனுஷனுடைய சாயலாக மாறிட்டார். ஏன் மாறினார்னா அவங்கள எப்படியாவது ஆதாயப்படுத்தணும். புரியுங்களா? எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியே நடக்கிறார். அவர் இன்னொரு வசனம் கூட வாசித்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். அப்போ பாருங்க, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். உடனே வேலைக்காரன் ஆயின்னு சொல்கிறாரு. நான் பெரியவனாக இருக்க ஆசைப்பட்டா நீ உடனே என்ன மாறிடு? வேலைக்காரனாக மாறினாதான் அந்த ஆத்மா ஆதாயம் செய்ய முடியும். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் தன்னைத்தான் தாழ்த்தி காட்டுறாரு, அடிமையின் ரூபத்தை காட்டுறாரு. அதே நீங்கள் 1 கொரிந்தியர் 7:22 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படி அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துனுடைய அடிமையாய் இருக்கிறான். பாருங்க, நம்மளாம் யாரு? கிறிஸ்துவுடைய அடிமையாக இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்கு நம்ம அடிமை. அல்லையா? அந்த மரியாள் கூட என்ன சொல்கிறேன், நான் இயேசுக்கு அடிமை, இந்த வார்த்தைக்கு அடிமை. அல்லையா? அப்போது அடிமை என்பது என்னன்னா, அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, தன்னைத்தான் தாழ்த்துறாங்க. அல்லையா? நான் ஆண்டவருக்கு அடிமை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, எல்லாமே ஆண்டவர் தான். என்னுடைய பொருள் இல்லை, என் பலன் அல்ல, என் பராக்கிரம் அல்ல, என்னுடைய வீடு அல்ல, என் பிள்ளைங்கள் அல்ல, எல்லாமே ஆண்டவர். அல்லையா? அப்படின்னு ஒரு அடிமை தனத்தினுடைய ரூபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? எடுக்கிறதுனால தான் பவுலை எடுக்கிறார். அப்போ அடிமை ஆனதுனால தான் ஆத்மா ஆதாயப்படுத்துகிறாரு. அடிமை ஆகலை என்ன பண்ண முடியாது? ஆத்மா ஆதாயம் செய்திருக்க முடியாது. முடிஞ்சிருக்குமா? புரியுங்களா? அவரே அடிமை போல மாறுகிறார். சபை குற்றத்தை அவனுக்கு நீ மற்றவங்களுக்கு உணர்த்தணும். ஒருத்தருடைய குற்றத்தை உணர்த்தும் போது ஆத்மா ஆதாயம் செய்ய முடியும். அல்லையா? உங்களுடைய சகோதரன் குற்றத்தை, உங்களுடைய வீட்டில் இருக்கிற யாராவது புருஷன் மனைவிக்குள்ளே குற்றம் இருந்தால் அதை என்ன செய்யணும்? போய்ட்டு தனிமையாக இருக்கும்போது உணர்த்தணும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆயத்தப்படுத்தி கொண்டாய். அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்கிற ஆண்டவரே, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், சகோதரனும் சகோதரி, உங்களுக்கு எத்தனையோ உங்களுக்கு தெரியும், உங்களோடு பிறந்தவங்க இருப்பாங்க, சகோதரிகள். இரண்டாவது, ஆன்லைனத்தில் என்ன பண்ணுறாங்க, சில சகோதரிகளாக இருக்கிறாங்க, சிலர் சகோதரனாக இருப்பாங்க. அல்லையா? உங்களுக்குள்ள சகோதரிகள் இருந்தால் என்ன சொல்கிறார் ஆண்டவர், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் என்ன பண்ணுங்க, நீயும் அவனும் தனித்து இருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய், உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். அல்லையா? அப்போ தனிமையில் போய் அவன் குற்றத்தை என்ன பண்ணோம், நம்ம என்ன செய்யணும், யாராவது ஒரு குற்றம் செய்தாங்கன்னா ஆலயத்தில் நம்ம உடனே என்ன பண்ணுறோம், யூடியூப்பில் போட்டு அவங்கள என்ன பண்ணுறோம், யூடியூப்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ என்ன பண்ணுறோம், சீக்கிரமாக என்ன பண்ணுறோம்,
பாருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ நீ அது மாதிரி செய்தால் உனக்கு பின்னாடியே அது நீ எதை விதைக்கிறாது நீ அர்த்தனுப்ப. நீ மற்றவங்களை குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் அது பார்க்குறாரு. புரியுங்களா? அப்போது கர்த்தரை பார்க்குறாருன்னா உன்னால் முடிஞ்சால் ஜெபம் பண்ணு, இல்லைன்னா நீ என்ன செய்ய சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணனா அவங்களுக்காக ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணு. இல்லை நீ சொல்லணும், எதை மனுஷன் விதைக்கிறானோ அவங்க என்ன தப்பு செய்கிறானோ அது தப்புக்கு என்ன பண்ணணும், உப்பு சாப்பிட்டுங்க என்ன பண்ணியிருக்கணும், தண்ணி குடிச்சிருக்கணும். அப்போ அவங்க செய்கிற தவறுக்கு பதில் கிடைக்கும். ஆண்டவர் என்ன பண்ணுவார், காத்தாடி பறந்தனே போனால் எவ்வளோ நேரம் பறந்துட்டு போவோம், ஒரு குறிப்பிட்ட நேரம் போது நூல் என்ன பண்ணுறாரு, கட் பண்ணுவார். அல்லையா? அப்போது பாவம் பெருகி கொண்டிருக்கும் போது பூரணமாகாத வரைக்கும் அந்த மனுஷன் என்ன பண்ண முடியாது. ஆண்டவரே பாவம் இருக்கும் போதே மனம் திரும்பத்துக்கு சான்ஸ் கொடுப்பார். அந்த பாவம் பூரணமாகும் போது அப்போ இச்சை பாவத்தை பிறப்பிக்குது, பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்குது. அல்லையா? அப்போ எடுத்த பிறகு ஆண்டவர் என்ன பண்ண, பாவம் செய்த பிறகு உடனே அழிச்சிருது இல்லை, ஆண்டவர் சான்ஸ் கொடுப்பார். மனம் திரும்பும் மகளே, மனம் திரும்பும் மகனே அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒருத்தர் குற்றம் செய்தால், குற்றம்னா என்ன, அவங்களுக்குள்ளே இருக்கிற மீறுதல் அக்கறம் பாவத்தை தனிமையாக போய் அவங்ககிட்ட உட்காந்து விசாரிக்கணும், சொல்லணும். அந்த சகோதரனை, அது யாரை சொல்கிறேன்னா சபையிலுக்குள்ளே இருக்கிற ஒரு சகோதரனை குறித்து, சகோதரி குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்ல, லேவியராங்க 19:17, சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாக பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டாம். பாருங்க என்ன சொல்றாரு, உன் சகோதரனை உன் உள்ளத்தில் என்ன பண்ணக்கூடாது, பாவம் சுமராதபடி பகைக்க கூடாது, பகை வச்சுக்கூடாது. உன் சகோதரனை குறித்து ஏதாவது நான் அவன் சின்னத்தான் அந்த அப்சலோம் என்ன பண்ணால் தன்னுடைய தம்பியை குறித்து என்ன பண்ண மனசில் வச்சுக்கணும், பகை வச்சுக்கணும் பாருங்க. அப்புறம் 2 வருஷம் ஆன பிறகு தட்டி என்ன பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான். புரியுங்களா? இது மாதிரி வேதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. புரியுங்களா? சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது எதனா சொன்னாலும் அது மச்சலே வச்சுன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது அந்த அம்மா மாட்டுவாங்க, எப்படியாவது அந்த ஐயா மாட்டுவாங்க, அவங்களுக்கு நான் என்னை யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, வைராக்கியமாக இருப்பாங்க. அதான் ஆண்டவர் சொல்ல பாருங்கள், பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிறன் மேல் பாவம் சுமராது இருக்குன்னா நீ கடிந்து கொள்ள வேண்டும். அல்லையா? கடிந்து கொள்ளும் போது அவன் உணரப்படுவான். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, 2 தெசலோனிக்கேயரில் 3:15 ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். பாருங்க, புத்தி சொல்லு. என்ன செய்ய, உன் சகோதரன் என்ன பண்ணாத, சத்துருவாக எண்ணாமல். அல்லையா? சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணணும். மனசில், உன் மனசில் உள்ளத்தில் எண்ணெய் என்ன செய்யணுமா, அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். அல்லையா? அப்போ தான் அந்த ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியும். லூக்கா 17:3 சொல்லுகிறது, எச்சரிக்கையாக இருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அப்போ உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே எப்படி இருக்கணும், எப்பயுமே நம்ம குறித்து எச்சரிக்கையாக இருந்து, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு என்ன செய்யுங்க, மன்னிப்பாயாக. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வேதத்தில் வந்து நமக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சொல்லித்தராரு. யாக்கோபு 5:19 சொல்கிறது, சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றவன் அவன் என்ன செய்யணுமா, திருப்பினால். அல்லேலூயா. அப்படியே போயிட்டோம், இனிமேல் வீட்டுக்கே வராது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த இடத்துல சொல்கிறார் ஆண்டவர், அவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசமான காரியங்களை செய்து கொள்வது ஓடிக்கொண்டிருக்கிறான்னா மற்றவனை அவன் என்ன செய்யணும், மற்றவன் அவனை எப்படியாவது என்ன பண்ணணும், திருப்பணும், அதுக்காக ஜெபிக்கணும். அப்போ தான் ஆத்ம ஆதாயம் செய்ய முடியும். அல்லேலூயா. 4வதாக நாம் பார்க்கிறோம், அங்கே சொல்லப்பட்ட சபை புறஜாதிகளை என்ன செய்யணும், ரட்சிப்பின் வழியாக நடத்துவதற்கு என்ன செய்யணும்னா 1 கொரிந்தியர் 9:20 சொல்கிறது, யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனை போலவுமானேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு
நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலமானேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒருத்தர் உங்களுடைய சொந்த பந்தத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்படலை, அவங்களே போலே நீங்கள் என்ன பண்ணிடணும் சொல்லுமா? யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுக்கு யூதனை போல் ஆகிட்டேன். இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படுறன்றாங்களே, அவங்க வந்து மனம் திரும்பலை, ரட்சிக்கப்படலை, அவங்க வேறு விதத்தில் ஏதோ இருக்கிறாங்க, ஒரு கடவுளை வணங்கி கொண்டிருந்தா கூட அவங்கள நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்குள்ளே போய் அவங்கள என்ன பண்ணணும், அவங்களுக்கு போய் உங்களுடைய நற்கிரிகளை, நல்ல ஆலோசனைகளை, நல்ல அவங்களுக்கு சாட்சியாக வாழ்ந்தனாவே மனம் திரும்பிடுவாங்க. அல்லையா? அற்புத அடையாளம் உங்களுடைய கையில் நடக்கும். ஒரு விசுவாசியில் நடக்கிற அடையாளங்கள் யாவன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வியாதிசம் மேலே கை வைப்பாங்க, குணமாவாங்க. நீங்கள் எத்தனையோ வீடுகளுக்கு போகிறீங்க, சொந்த பந்த வீட்டுக்களை, உங்களுக்கு சொந்த பந்தங்கள்லாம் போகிறீங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள பார்த்து நீ பயப்படக்கூடாது. அல்லையா? அவங்க எந்த கடவுளாலும் வணங்கட்டும், அதை குறித்து நீ பயப்படாமல் நீ அவங்களுக்காக ஜெபிக்கணும். உன்னுடைய பரிசுத்தத்தை அவங்களுக்கு எப்படியாவது என்ன செய்யணும், நீ சொந்த பந்தத்தில் அவங்கள விட்டு வெளியே ஓடுன்னு சொல்லலை ஆண்டவர். புரியுங்களா? அவங்கள விட்டு நீ பரலோகத்துக்கு போயிடு அப்படின்னு ஆண்டு சொல்ல, அவங்கள எப்படியாவது ரட்சிப்பின் வழியாக நடத்துவதற்காக நம்ம என்ன செய்யணும், அவங்களே போலே மாறணும். அல்லையா? அவங்களே போலே உள்ளே போய் என்ன பண்ணணும், அவங்கள உழவு பார்த்து அந்த அவங்களுடைய நிலைமை என்னன்னு கண்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களுடைய காரியங்களை கேட்டு, ஒருவேளை அவங்களுடைய வியாதிக்காக இருக்கலாம், கடன் பாரத்துக்காக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொந்தரவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், எது இருந்தாலும் அந்த இடத்துல நீ முழங்கால் படிட்டு அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணால் அவங்க மனம் திரும்பிடுவாங்க. அல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த சொந்த பந்த வீட்டுக்கு என்ன பண்ணுறதில்ல, போகிறதில்ல, அவங்களோட பேசுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல, அப்படியே விட்டுறோம். அல்லையா? அதனால் நம்ம அந்த ஆத்மாவை என்ன பண்ண முடியாது. அப்போ பாருங்கள், பவுல் செய்கிறார் இந்த வேலையை. யூதருக்கு என்ன பண்ணார், யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதனை போலே மாறினார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கேற்ற கீழ்ப்பட்டவனை போல ஆனார். அப்போ எப்படி அந்த ஆத்மா ஆதாயம் செய்வதற்கு கர்த்தர் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லையா? இந்த உலகத்தின் பிள்ளைகள் நம்மை காட்டிலும் அதிகமாக அறிவுள்ளனா அந்த எப்படி இருக்கும், அவங்களை காட்டில் நம்ம ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அல்லையா? பரியாசக்காருடைய நீதியிலே நம்முடைய நீதி அதிகமாக இருந்தால் தான் பரலோகத்தில் போக முடியும். அப்போ நம்முடைய நீதி, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய இதெல்லாம் வளரணும்னா இந்த உலகத்தில் கூட மக்களை காட்டில் நம்ம ஒரு மடங்கு பரிசுத்தத்தில் அதிகமாக இருந்தால் தான் அவங்க மனம் திரும்புவாங்க. நம்மோடு காண்டவர் என்ன பண்ணுவார், நம்மோடு கூட இருக்கிறான்னு அவங்களுக்கு பயம் வரும். புரியுதுங்களா? நம்ம ஜெபிக்கணும், அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? நம்முடைய சொந்த பந்தங்களுக்குள்ளேயே மனம் திரும்பாத நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அவங்களுடைய சாவுக்கு போவீங்க, கல்யாணத்துக்கு போவீங்க, மற்ற எந்த ஒரு காரியம் நல்ல காரியத்துக்காகவோ இல்லை துக்க காரியத்துக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி போய் என்ன பண்ண, அவங்கள போல மாறிட்டு அவங்கள போலே மாறிடக்கூடாது. அல்லையா? அவங்களுக்குள்ளே போய் என்ன செய்யணும், அவங்களுக்காக செபிக்கணும். புரியுங்களா? அவங்களுக்கு மத்தியில் சாட்சியாக வாழணும். புரியுங்களா? அவங்களுக்கு மத்தியில் சாட்சியாக பேசணும். அவங்களுக்கு மத்தியில் போய் பேசக்கூடாது. அவங்களுக்கு மத்தியில் போய் என்ன பண்ணக்கூடாது, தப்பான காரியங்களை ஆலோசனை கொடுக்கக்கூடாது. அல்லையா? அப்போ புறஜாதிகளுக்கு மத்தியில் நீங்கள் போகும்போது, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு மத்தியில் போகும்போது நீங்கள் இயேசு போல் என்ன பண்ணிருக்கணும், பரிசுத்தமாகி போகணும். அந்த இடத்துல போய் நல்லா சாட்சியாக வாழ்ந்து காட்டிங்கன்னா அவங்க மனம் திரும்புவார்கள். அல்லையா? ஐந்தாவது நாம் பார்க்கிறோம், சபை மனத்தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும். யோவான் 13:14 சொல்கிறது, ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரும் போதகரமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஆண்டவராகவும் இருந்தார், எப்படி இருந்தார், அடுத்தது போதகரமாக இருந்தார். நானே உங்கள் கால்களை கழுவுவது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய ஒரு கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அல்லேலூயா. ஏன் கழுவணும்? தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். புரியுங்களா? எப்பவுமே நமக்கு எப்படி இருக்கணும், ஆலயத்துக்கு வந்தாலும் ஒருவருக்குள்ளே தாழ்மை இருக்கணும். புரியுங்களா? இங்கே ஆலயத்தில் ஒருவருக்கு தாழ்மை இருக்கணும். அப்புறம் நீங்கள் வெளியே போகிறதுலேயும் தாழ்மை இருக்கணும். உங்களுடைய வீட்டுக்குள்ளே தாழ்மை இருக்கணும். எதுக்கு நான் இந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதுக்காக. அல்லையா? ஆண்டவர் பாருங்கள், அவங்க எல்லாரையும் ஆதாயப்படுத்துவதுக்காக. புரியுங்களா? எல்லாருமே ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்க, அவர் அன்றைக்கு எல்லாருடைய காலை கழுவுறாரு. கழுவிட்டு என்ன பண்ணுறாரு,
அவர் அதுக்கு பிறகு சிலுவைக்கு போயிடுறாரு. புரியுதுங்களா? ஆனால் அவர் எத்தனை பேர் மறுதளித்தாங்க? எல்லாமே மறுதளித்தாங்க. அல்லையா? ஆனாலும் அவங்க மறுதளித்ததை அவர் மறுபடியும் பேசினாரா? உயிர்த்தெழுந்த பிறகு நீங்கள் எனக்கு இதெல்லாம் செய்தீங்களே, என்னை இப்படிலாம் பேசுனீங்கன்னு சொல்லி அவர் சொன்னாரா? எதுவுமே சொல்லலை. அல்லையா? ஆனால் அவர் நேசித்தினே இருந்தார். தன் அன்பை மட்டும் வெளிப்படுத்தினே இருந்தார். நம்முடைய அன்பு நீங்கள் யார் எது செய்தாலும் உங்களோட அன்பை மட்டும் நீங்கள் உறுதியாக நின்றுட்டீங்க. அன்பில் எப்படியாப்பட்டதால் மனம் திரும்புவாங்க. அல்லையா? ஏன்னா அன்பு தான் என்ன பண்ண, கிறிஸ்துவின் ஒரு அன்பு தான் இந்த தாழ்மையில் கொண்டு வந்து ஏசு அதை காட்டுறாரு. புரியுங்களா? ஒரு சீசருடைய கால்களே ஏசு கழுவ முடியுமா? ஆனால் அவன் என்ன பண்ணார்? கழுவி காட்டுறாரு. அல்லையா? நம்ம செருப்பு கையில் எடுக்கிறதுக்கு வெக்கப்படுவோம். ஐயோ அந்த செருப்புலாம் நான் எடுக்க மாட்டேன், கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவோம்? நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். அல்லையா? அப்போ பாருங்கள், இவர் சொல்கிறார் யோவான் அந்த இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு? பாதரட்சைகள் தொடுவது கூட நான் என்ன இல்லை, பாத்திரவான் அல்ல. அப்போ எந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் தன்னை தாழ்த்து தான் ஆத்மா ஆதாயப்படுத்தினாங்க. அல்லையா? அப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாழ்மை மனப்பான்மை இருந்துச்சுன்னா, அதுதான் இன்னொரு வசனத்தை அங்கே வாசிக்கிறோம். நம்ம அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போது இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம், அவருக்கு முன்பாக சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் அந்த சந்தோஷத்தை அவர் அனுபவிக்க வேண்டுமென்றால் இயேசு என்ன செய்யணும்? அவருக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். சந்தோஷம் தேவையில்லை நமக்கு. ஆனால் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குதான்? அவமானம் இருக்கிறது, சிலுவை இருக்கிறது. இது ரெண்டும் குறுக்கிடுது. அல்லையா? நம்ம ஏதாவது ஒரு சந்தோஷப்படணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் என்ன வருது? அவமானம் வரும், அப்புறம் சிலுவை வரும், பாடுகள் வரும். அல்லையா? சிலுவை என்றால் பாடுகள். அப்போது பாடுகளும் இந்த அவமானம் சின்ன நமக்குள்ள அவமானம் வருதுன்னா அதை மேற்கொண்டாதான் சந்தோஷம் அனுபவிக்க முடியும். அல்லையா? ஆனால் சந்தோஷம் தேவை. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வருது. அதான் சொல்கிறா பாருங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இப்போ வீற்றிருக்கிறார். ஏசு எங்கே போய் வீற்றிருக்கிறார்? இப்போ வீற்றிருக்கும் போது அவருக்கு என்ன கிடைக்குது? சொல்லுங்கள். ஏசுக்கு என்ன கிடைக்குது? இப்போ சந்தோஷம். ஒரு ஆத்மா மனம் திரும்பினால் பரலோகத்தில் என்ன உண்டாகுது? சந்தோஷம் உண்டாகுது. புரியுதுங்களா? அந்த ஆத்மா பூரண ரட்சிப்புக்குள்ளே போகும்போது இன்னும் சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். ஒரு ஆத்மா மனம் திரும்பினால் குழந்தை பிறந்த போது நமக்கு என்ன பண்ணுறோம்? வீட்டில் எல்லாம் சந்தோஷப்படுறோம். அந்த குழந்தை வாலிபனாக கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம வேதனைப்படுவோம் இல்லை? ஆனால் அதே வாலிபன் அந்த வாலிப வயசில் அது பரிசுத்தமாக வாழ்ந்தால் நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. அல்லையா? அதே பிள்ளை ஒரு புருஷனாகி கெட்டு போயிடுச்சுன்னா நித்திய ரட்சிப்பு கிடைக்காது. அப்போ நித்திய ரட்சிப்புக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்? அந்த புருஷனானால் அது என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அப்போது நமக்கு ஒரு பிள்ளை பெற்றெடுத்து அந்த பிள்ளை பிறக்கும் போது ஒரு சந்தோஷம், பிள்ளை வாலிப பிள்ளைங்களாம் வரும்போது திருமணம் செய்யும்போது ஒரு சந்தோஷம், அது ஒரு நல்ல தகப்பனாக மாறும்போது சந்தோஷப்படுறாரு. அல்லையா? அப்போ சந்தோஷம், சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், அப்புறம் மனமகிழ்ச்சி, களி கூறுதல் உண்டாகுது. அல்லையா? அப்போ ரட்சிக்கப்படுறப்போ ஆண்டு சந்தோஷப்படுறாரு. அதே ஆத்மா பின்மாற்றம் அடைஞ்சிச்சுன்னா வேதனைப்படுவார். அதனால தான் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது எப்பவுமே ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்லினே இருக்கக்கூடாது. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். என்ன செய்யணும்? உன் ரட்சிப்பு நிறைவேறணும்னா என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ரட்சிக்கப்பட்டீர்கள், ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, அது ஆரம்ப காலகட்டம். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு இனிமேல் பிழைக்க போகிறோம். பிழைச்சிட்டிங்களா? இல்லை, பிழைக்க போகிறதுக்கு தான் பாவத்துக்கு மரித்தோம், நீதிக்கு பிழைக்க போகிறோம். அப்போ அந்த நீதியிலே வளர்னத்துக்கு தான். அப்போ ரட்சிப்பு நிறைவேற அது ஒரு நீதி. அல்லேலூயா? பரிசுத்தன்றது ஒரு நீதி. அல்லேலூயா? தேவனுக்கு பயப்படுறது ஒரு நீதி. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வது ஒரு நீதி. அப்போ இன்னும் நீதிக்கு மேல் நீதி.
நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யுங்கள். அப்போன்னா நம்ம ஒரே இதில் நின்றுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு வர வேண்டியது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அவ்வளோதான். அடுத்தது ஆண்டுடைய திருவிருந்தில் நம்ம என்ன பண்ணுறோம், திருவிருந்தை மாதத்துக்கு ஒரு மாதிரி எடுத்துக்கிறோம், அதோடு முடிஞ்சிடுச்சு. மீதி ஆத்ம ஆதாயம் இல்லை, ஜப வாழ்க்கை ஜப ஜீவியம் இல்லை, உபவாசம் இல்லை, அப்புறம் வேத பாடம் இல்லை, அப்புறம் இரவு பகலை தியானிப்பதில்லை, அப்புறம் ஆண்டவருக்காய் கொடுப்பதில்லை, அப்புறம் சுவிசேஷத்தை அறிவிப்பதில்லை, எதுவுமே செய்யறதில்லை. அந்த ஒரு முறை ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா அது பிறகு அவங்க உலகெல்லாம் சுற்றினுக்கிறாங்க. இப்படியே சுற்றி அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கம்மா, கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி வீட்டை விட்டு போயிட்டு ஊரெல்லாம் சுற்றினுக்கிறாங்க. இனி சுற்றினாலும் அந்த மனைவி யாருக்கு புருஷன்? தாலி கட்டணுங்க தானே அது புருஷன். தாலி கட்டணும் எங்கேயோ இருக்கிறாரு, உடன்படிக்கை பண்ணியாச்சு. ஆனால் மனைவி என்ன பண்ணுறாங்க, அவங்க இஷ்டம் போல சுற்றின்னு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்கிறாங்க, நான் உனக்கு புருஷன் அப்படின்னு சொன்னால், நான் உனக்கு மனைவி சொன்னேன், அந்த புருஷன் ஏற்றுக்க மாட்டாரா? ஒரு 25 வருஷம் சுற்றிட்டு வராங்க. கேட்டால் ஒரு 10 பிள்ளைகளோடு நிற்க வச்சிங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 5 பிள்ளைங்களோடு வந்து நிற்கிறாங்க. அப்போது அந்த புருஷன் வந்து மனைவி ஏற்றுக்க மாட்டாரா? நம்ம ஏற்றுக்க மாட்டார். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 1 வருஷம் போனீங்க, 2 வருஷம் ஆளே காணாது பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு கல்யாணம் பண்ணுறாரு. அப்போ ஆண்டவரை நம்மளை ரட்சித்து, ஆண்டவருக்கு நமக்கும் வேத வாசிப்பில் தொடர்பே இல்லை, இந்த மனைவி சுற்றுற மாதிரி நம்ம சுற்றின்னு இருந்தால் முடிவில் வரிகளை மனைவாட்டையை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம ஆண்டோட ரகசிய வரிகளை மனைவாட்டையை போக முடியுமா? போக முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், நான் என்னைக்கோ ஒன்றுன்னா அறியேன்றார். என்ன சொல்லுவார்? நான் உன்னை அறியேன். அவர் சொல்ல, இல்லைங்க ஆண்டவர், உனக்கு சர்ச்சில் தான் வந்து உட்காந்துருந்தேன், சர்ச்சில் உட்காந்தேன், ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, என்னை நீ தொழுது கொள்ளவில்லை, என்னை ஆராதனை செய்யலை, என் சித்தத்தை செய்யலை, நான் சொன்னபடி நீ நடக்கலையே அப்படின்னு கேட்பார். கேட்க மாட்டாரா? அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க அவருடைய சித்தத்தை செய்யணும். இல்லையா? ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனால் அவர் சித்தம் என்ன போய் தேடணும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, எல்லா மனுஷர்களும் என்ன பண்ணணுமா? ரட்சிக்கப்படணும். அப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்திருக்கணும்? இயேசு போல் என்ன பண்ணியிருக்கணும்? காலை கழுவணும், போயிட்டு தன்னை தாழ்த்தி இருக்கணும், அடிமை ரூபத்தை எடுத்திருக்கணும். அல்லையா? ஞானமுள்ளலாம் மாறி இருக்கணும். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிந்தவங்களாம் என்ன பண்ணணும்? சித்தத்தை செய்யணும். எல்லா மனுஷருக்கும் ரட்சிக்கப்படணும். நம்மளாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணுமா? சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிந்தால் சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். அல்லையா? நம்ம என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனால் சத்தியத்தை பைபிளில் போய் என்ன பண்ணுறது? பைபிளை எடுத்து வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அதை தேடி வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதை தியானிப்பதுக்கு நேரம் இல்லை, அதை ஆராய்ந்து பார்ப்பதுக்கு நேரம் இல்லை, அதன்படி வாழ்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஏதோ ஒரு வசனத்தை வாசிச்சோமோ, பைபிள் எடுத்தோம், ஒரு அதிகாரம் வாசித்தோம், அவ்வளோதான். என்ன வாசனை கேட்டால் என்ன பண்ண முடியல? எனக்கே தெரிலங்க என்ன வாசனை. எனக்கே அந்த வசனம் என்ன சொல்லுகிறது புரியுதுங்களா? உலகத்தில் எந்த புத்தகத்தாலும் அர்த்தம் சொல்லுதுன்னா அதை காட்டில் ஆண்டோடைய வார்த்தை என்ன பண்ணோம்? நிறைய அர்த்தங்கள் சொல்கிற புத்தகம். அல்லையா? இது ஆவிக்குரிய அர்த்தம், ஸ்பிரிச்சுவல். ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தமாக இருக்கிறது. ஏன் ஆவியாக இருக்குதுன்னா, வசனங்கள் என் வசனம் ஆவியாகும் ஜீவனமயாக இருக்குதுன்னா, இயேசு உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்போ உயிரோடு இருக்கிற இயேசு இந்த வார்த்தையை அவர் பேசுறதுனால இந்த வார்த்தையும் உயிரோடு இருக்கும். எழுதினவர் உயிரோடு இருக்கிறாரு, அதனால் இந்த வார்த்தை உயிராக இருக்கிறது. உயிராக இருக்கிற வார்த்தை ஒரு செத்து போன என்ன செய்யும்? மனுஷனுக்குள்ளே போகும்போது அது உயிர்ப்பிக்கிறது. ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வேலை எது செய்யும்? ஆண்டோடைய வார்த்தை வசனம். அதை தான் சுவிசேஷத்தை என்ன பண்ணோம்? மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும். அப்புறம் நாடகம் பண்ணி காட்டணும், இல்லை பாடல் பாடி காட்டலாம். எப்படியாவது ரட்சிப்பு நடத்துவதற்காக இயேசு என்ன பண்ணோம்? நீங்கள் வெளிப்படுத்தணும். அல்லையா? 1 பேதுரு 5 வாசிக்கும் போது, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு கீழ்ப்படிந்து
மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. அப்போது இளைஞரே, மூப்பர்களே கீழ்ப்படியும். மூப்பருக்கு என்ன பண்ண? இளைஞர்கள் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை என்ன பண்ணோம்? உடை மாதிரி அணிந்து கொள்ளணும். மனத்தாழ்மையை உங்களுக்குள்ளே மனத்தாழ்மை இருந்தால் தான் கால் கழுவ முடியும், எல்லா வேலையும் செய்ய முடியும். எல்லாருக்குள்ளேயும் மனத்தாழ்மை இருக்கணும். சபைக்கு வருங்க அத்தனை பேர்கள் என்ன இருக்கணும்? கிறிஸ்துக்குள் ஒருத்தர் இருக்கிறான்னு அவங்க எப்படி இருக்கணும்? மனத்தாழ்மையாக இருக்கணும். எத்தனை பேருக்கு தாழ்மை இருக்குது? அவங்கள்ட்ட கரங்களை உயர்த்தி ஒரு அழிய சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப தாழ்மையாக இருக்கிறேன். ஒரே ஒரு சிஸ்டர் தான் லாஸ்ட்டில் தூக்குறாங்க. இந்த சைடு யாராவது தாழ்மையாக இருக்கிறீங்களா? வசனத்தை மட்டும் கேட்டுட்டு போகிறோம், ஆனால் என்ன பண்ண முடியல? வாழ்க்கையில் மாற மாட்டேது. வாழ்க்கை மட்டும் மாறலைன்னா என்ன பண்ண முடியாது? எவ்வளோ வசனம் கேட்டாலும் என்ன பண்ண? வாழ்க்கை மாறணும். புரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையை தான் ஜனங்க பார்க்குறாங்க. புரியுங்களா? இவர் எப்படியாப்பட்டவர், இந்த அம்மா எப்படியாப்பட்டவங்க, இவங்க நடைகள் எப்படி, இவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்குதா இல்லைன்னு பார்ப்பாங்க. புரியுங்களா? பார்ப்பாங்களா இல்லைங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கை மாறணும். புரியுங்களா? அதே சண்டை, அதே கோபம், அதே எரிச்சல், அதே போராமை, அதே வாக்குவாதம், அதே அந்த இடத்துல சண்டைகள் உண்டாகுது. புரியுங்களா? தேவையில்லாத காரியங்கள்லாம் பிரச்சனை. தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் தேவையில்லாதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? போய் உள்ளே நுழைஞ்சிட்றோம், கழுத்தை கொடுத்துட்றோம், திடீர்னு போய் மாட்டிக்கிறோம். அல்லையா? இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? அவங்களாம் வருகையில் போவாங்களா? சொல்லுங்கள். ஆலயத்துக்கு நம்ம எதுக்கு வரோம்? ஆலயத்துக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு எதுக்குமா வரோம்? இதெல்லாம் போவதுக்காக தான் வரோம். ஆனால் ஆலயத்துக்கு வந்து இது எதுவும் போகலன்னா அப்போ ஆலயத்தில் அப்போ இயேசு உயிராக இருக்கிறாரு இல்லையா? இயேசு உயிராக இருக்கிறாரு. அந்த இயேசு உனக்குள்ளே போனால் அந்த போகாமல் போகுமா போவாதா? அந்த எரிச்சல் போகுமா போவாதா? அந்த வியாதிகள் போகுமா போகாதா? அந்த கோபம் போவாதா? இதெல்லாம் போயிடும். நம்ம என்ன பண்ணலாம்? இந்த வாழ்க்கை மாறுவதுக்காக அர்ப்பணிப்பு இல்லை, அர்ப்பணிப்பு இல்லாத ஆலயத்துக்கு வருவோம். புரியுங்களா? வந்து இங்கே உட்காந்துட்டு ஒரு 2 பாட்டு பாட வேண்டியது, அப்புறம் ஜெபம் பண்ண வேண்டியது, அப்புறம் அதே சிஸ்டம் தான் வீட்டில் போனால். புரியுங்களா? இவங்களை வச்சு பரலோகத்தில் கொண்டு போய் வச்சா அதே எண்ணம் தானே வரும். இங்கே ஒருத்தர் கோபம் இருந்தால் அவங்கள கொண்டு போய் பரலோகத்தில் வச்சா அவங்களுக்கு கோபம் இருக்குமா சாந்தம் இருக்குமா? கோபம் இருக்கும். அப்போ இங்கே தான் மாற்றங்கள் இடம். இது தான் ஒர்க் ஷாப். இந்த இடம் என்னது? தட்டி ஒரு வண்டி, பழைய வண்டி உள்ளே வருது. அந்த வண்டி என்ன பண்ணுறோம்? அதுக்கு தட்ட வேண்டிய இடத்துல தட்டுறாங்க. சில இடத்துல கட் பண்ணி எடுக்க வேண்டிய இடத்துல கட் பண்ணுறாங்க. சில இடத்துல அது என்ன பண்ணுறாங்க? புதுசாக போட வேண்டிய இடத்துல புதுசாக போடுறாங்க. சில மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றுகிறாங்க. அப்புறம் சில இடங்கள் என்ன பண்ணுறாங்க? அதுக்கு பாலிஷ் பண்ண இடத்துல பாலிஷ் பண்ணி அதுக்கு பெயிண்ட் அடித்து அந்த வண்டிக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு 3 மாதம் ஆண்டுக்கு அது வெளியே போகும்போது அப்போ சொல்கிறாங்க, இந்த வண்டி எவ்வளோ பழசாக வந்தது, உள்ளே இப்போ எப்படி இருக்குது? புதுசாகிடுச்சே. வாங்குறோம் என்ன பண்ணுறான்? 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா வாங்கிட்டு போயிடுறான். அல்லையா? ஆனால் நம்ம 10 வருஷம் சபைக்குள்ளே வந்தோம், 10 வருஷமாக சபைக்கு வந்துன்னு இருக்கிறோம், எந்த சுபாவமே மாறலைன்னா புரியுங்களா? அப்போ எப்படி அந்த வண்டி புதுசாக இருக்குமா பழசாக இருக்குமா? பழசாக தான் இருக்கும். புரியுங்களா? அப்போ சபைக்குள்ளே நீங்கள் வர 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 எப்படி ஒரு ஒர்க் ஷாப்புக்குள்ளே வண்டி போய் புதுசாக மாறுதோ அதுமாரி நம்முடைய வாழ்க்கை மாறணும். அப்படி மாறினா தான் மற்றவங்க மனம் திரும்புவாங்க. நம்மளை பார்த்து சொல்லுவாங்கள்ல, இப்போ அந்த சிஸ்டர் போனாங்க சர்ச்சுக்கு, இது நிறைய ரொம்ப நாள் மலை ஏறி வந்தாங்க, இன்றைக்கி பார்த்து நான் அந்த வீட்டில் அவ்வளோ தாழ்மையை பார்த்தேன். அந்த அம்மா மனத்தாழ்மையை அணிந்து வச்சுருந்தாங்க. பேச்சில் தாழ்மை, சொல்லில் தாழ்மை, கிரியில் தாழ்மை, நடையில் தாழ்மை, உடையில் தாழ்மை, எல்லாவற்றையும் தாழ்மை பார்த்தேன். அதை பார்த்த பிறகு நானே மனம் திரும்பிட்டேன் அப்படின்வாங்க. அல்லையா? அப்போ அந்த இயேசு கிறிஸ்துன்றது உண்மையான தெய்வன்றது நாங்கள் அறிஞ்சிக்கணும் அந்த அம்மா மூலமாக அப்படின்வாங்க. அல்லையா? சொல்கிறாங்களா சொல்லியா? அந்த மாதிரி எத்தனை பேர் வாங்கியிருக்கிறீங்க? அவன் மட்டும் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அதுமாரி சொல்கிறாங்க. யாராவது ஒரு ஆள் இடலை உண்டாக்கினா இடல் உண்டாங்களுக்கு ஐயோ, அப்படின்னா அது சுவிசேஷம் அறிவிக்காதவங்களுக்கு ஐயோ, யூதாஸ் மாதிரி காட்டி கொடுத்த ஐயோ, இடல் உண்டாக்கினாலும் ஐயோ. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியணும். சட்ட புத்தகத்தை நல்லா அறிஞ்சால் தான் தப்பு செய்யறதுக்கு சான்ஸ் வராது. நம்ம சட்டத்தை கரெக்டாக ஆராயலை, தேடலை, தியானிக்கலை, இந்த வேதத்தை நீங்கள் இரவு பகலாம் இதுக்கு நேரத்தை கொடுக்கலன்னா உன்னை இது கண்ணு மறைச்சிடும். நீங்கள் வான்னு உங்களுடைய வேலையில் இருப்பீங்க, மரணம் சந்திக்கும், அடக்கம் பண்ணுவாங்க, ஆனால் அவன் என்ன பண்ண மாட்டான்ப்பா, ஆத்தம் எங்கே போகாது, அந்த இலைப்பாறுகளுக்குள்ளே போகாது.
புரியுங்களா? பாதாளத்துக்கு போயிடும். புரியுங்களா? அங்கே பாதாளத்தில் வேதனை இருக்கிறது. அங்கே போய் நீ விழுந்து பிறகு ஐயோ நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னா அப்போ தான் சொல்லுவான். அங்கே பிசாசு சொல்லுவான், ஏன் சுபாவம் தான் உனக்குள்ளே இருந்தது. 10 வருஷமாக நான் என்ன பண்ணுறாங்க, எத்தனையோ ஃபாஸ்ட்டு வந்தாங்க, எத்தனையோ மெசேஜ் கேட்டிங்க, பாஸ்டமாக கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் சுபாவம் ஒன்று கூட மாறல, அது எல்லாம் என் பழக்கத்திலே இருந்துன்னு சொல்லுவான் பிசாசு. அப்போ நீங்கள் போய் அங்கே வேதனை படும்போது அங்கே யாரும் உனக்கு என்ன பண்ண முடியாது, போதிக்க முடியாது, ஆலோசனை கொடுக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, உதவி செய்ய முடியாது, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஐயோ ஆலயத்துக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சே. அப்போ நான் ஆலயத்துக்கு வந்தால் பரிசுத்தம் ஆகணும். நம்முடைய மனசு என்ன பண்ணோம், அவர் மனசு போல மாறணும். நம்முடைய உள்ளம் அவரை உள்ளம் போலே மாறணும். அவருடைய கிறிஸ்துவை போல மாறணும். கிறிஸ்து சாயில் நமக்குள்ளே வரணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறோம், அவருடைய வசனத்தை நம்ம கேட்க கேட்க அவரை குறித்து நீங்கள் தியானம் பண்ண, அவரை குறித்து நீங்கள் ஜெபிக்க, அவரை போல் நீங்கள் மாறலைன்னா அந்த சுகந்த வாசனை, அந்த நற்கந்த வாசனை நமக்குள்ளே வீசாது. அல்லையா? நம்ம கைவிடப்பட்டுருவோம். அது பிறகு உதவி யாரும் செய்ய முடியாது. அதுக்கு பிறகு 1000 சாட்சியம் கிடையாது. புரியுங்களா? பாதாளத்துக்கு போனவங்க கடைசி உயிர்த்தேர்தலில் தான் வருவாங்க. புரியுங்களா? நியாயத்தீர்ப்பில் போய் நிற்க வச்சு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், 2ஆம் மரணமாகிய அந்த கந்தகமும் அக்னி கடலையும் தள்ளிடுவார். அல்லையா? அங்கே என்ன இருக்கும், பயந்தவர்கள், அவிசுவாசிகள், அப்புறம் குறி சொல்கிறக்கிட்ட போனவங்க, அப்புறம் நாள் பார்த்தவங்க, நாள் பார்த்து கல்யாணம் பண்ணவங்க, நாள் பார்த்து ஊரை பார்த்தவங்க, எல்லாம் எதுக்கெத்தாலும் நாள் பார்த்தவங்களாம் எங்கே இருப்பாங்க, அந்த இடத்துல இருப்பாங்க. நிறைய கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நாள் பார்க்குற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது சர்ச்சுக்கு வர்றதுலேயே. அவங்களாம் எங்கே இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க. புரியுங்களா? அப்போ ஆண்டவர் சொன்னார் எங்காவது நாள் பாருன்னு பைபிளில். எல்லா நாளுமே நல்ல நாள். அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அவர் இந்த 7 நாளே என்ன பண்ணார், எல்லாமே நல்லது சொல்லிட்டு வந்தவங்க. இப்போ அதே கிறிஸ்துவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நாள்லாம் நல்லதில்லை, இந்த நாள் தான் நல்லதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அவங்கள அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. அப்போது சின்ன பாவம்தான், சின்ன ஆண்டோடைய வார்த்தை மீறுதல், இதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, சின்ன காரியத்தில் மீறினாங்க, அவ்வளோதான். மீறின பிறகு என்ன ஆச்சு, தோட்டத்தை விட்டு ஆண்டவர் என்ன பண்ணார், துரத்தினார். தோட்டத்தை விட்டு என்ன பண்ணார், என்ன செய்தார், போன்னு சொன்ன போல் என்ன பண்ணார், துரத்தினார். அப்போ துரத்தத்துக்கும் போன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசங்குது. இப்போ யாராவது வந்தால் வீட்டுக்கு வந்தால் போனுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தங்குது. பரவாயில்ல போன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் துரத்துனீங்கன்னா, யாராவது வீட்டுக்கு வந்து துரத்துனீங்கன்னா அது எப்படி இருக்கும். அப்போ பாருங்கள், தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. ஏன்னா பாவம் செய்கிறவங்க அவங்க எங்கே இருக்க முடியாது, தோட்டத்துக்குள்ளே இருக்க முடியாது. அதே தோட்டத்துக்குள்ளே தான் நம்ம போகிறாங்க. அந்த ஜீவரிச்சத்திற்கானி இப்போ இங்கே இருந்தது அங்கே போயிடுச்சு. அந்த ஜீவரிச்ச கனியை நீ புசிக்கணும் அப்படின்னா, புரியுங்களா, அந்த கனியை நீங்கள் புசித்தா என்ன ஆவீங்க, புரியுங்களா? இப்போது சாதாரண தேவதூதருடைய மன்னாவை யார் புசித்தது, ஏமா இஸ்ரவேல் ஜனம் பிடிச்சாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு வியாதி இல்லை, நோய் இல்லை, இதோ போய் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் படுத்திருந்தாங்க அப்படின்னு எங்கன்னா பைபிளுக்கு தான். அவங்க கால் வீங்கவில்லை, அப்புறம் அவங்களுடைய கண் மங்கலாகலை, அவங்களுடைய சரீரத்தில் பலன் பூரணமாக இருந்தது. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, தூதருடைய மண்ணாவை புசித்தாங்க. அப்போ தூதருடைய மண்ணாவை புசித்தாவே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னு ஆளுங்க மரணமே சந்திக்க முடியாதுந்தது அவங்களுக்கு. அல்லையா? பலசாலியாக இருந்தாங்க. ஒரு ஆள் எப்படி இருந்தாங்க, பலசாலி, சரீரம் ஆரோக்கியமாக இருந்தது. அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தா இதை காட்டில் ஆரோக்கியமாக இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே இருக்கிறது. இப்போ ஜீவ விருட்சத்தின் கனி வந்து அவனுடைய வார்த்தை வசனம் தான் ஜீவ விருட்சத்தின் கனி. இதை நீ இப்போ புசித்தா தான் அப்போ நீ இப்போ என்ன பண்ண முடியும், அங்கே அந்த இடத்துல நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும். இப்போ உள்ளே போகிறதுக்காக புசிக்கிறோம், அப்போ என்றென்றைக்கு இருப்பதுக்காகவே புசிக்க போகிறோம். அல்லையா? அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆத்ம ஆதாயத்துக்கு இதெல்லாம் செய்யணும். சும்மா அப்படியே சர்ச்சுக்கு வந்து உட்காந்து போகிறதுனால உங்களுக்கு வேஸ்ட்டு, நேரமாக வேஸ்ட்டு, அப்புறம் காலங்களும் வேஸ்ட்டு. அல்லையா? வந்தோம்னா கொஞ்சம் மாற்றங்கள் வந்துனே இருக்கணும். உங்களோட ஒரு ஆத்மாவை என்ன பண்ணணும், சாட்சியாக ஜீவித்து ஒரு ஆத்மாவை நீங்கள் கொண்டு வரணும். அடுத்த கிளாஸ்க்கு வரும்போது ஒரு கூட்டத்தை கொண்டு வரணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, உன்னை குறித்து உபதேச குறித்து என்ன பண்ண எச்சரிக்கை ஆயிரு. 6வது
1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, ஆத்ம ஆதாயத்துக்காக ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டு இரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். அல்லேலூயா. அப்போ உன்னையும் உன் உபதேசத்தையும் நீ பேசுகிறல்ல மற்றவங்க முன்னாடி, ஃபஸ்ட்டு நீ எப்படி இருக்கிற உன்னை சாட்சியாக வைத்துக்கொள்ளணும். புரியுங்களா? சிலவங்க என்ன பண்ணுவாங்க, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் போய் உபதேசம் பண்ணிடுறேன், நான் போய் செய்தி குத்துட்றேன். அதெல்லாம் கத்த என்ன பண்ண மாட்டார், அதெல்லாம் ஆத்ம ஆதாயம் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு உன்னை, உன் தனிப்பட்ட வாழ்க்கை, அல்லேலூயா, உன் தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்தால் தான் உன்னுடைய உபதேசமும் பரிசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. உபதேசம் மட்டும் பரிசுத்தமாக வச்சுக்கின்னு, ஆனால் அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான், அசுத்தமாக இருந்தால் அந்த உபதேசம் யாருன்னா கேட்பாங்களா, ரட்சிக்கப்படுவாங்களா? ஐயோ, அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓயாமல் சண்டை போட்டுன்னுக்கிறாரு, அவர் வீட்டில் அவர் சிகரெட் பிடிச்சுன்னுக்கிறாரு, போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறாரு, அவர் சாராயம் குடிச்சுன்னுக்கிறாரு. அல்லேலூயா. அது சொல்கிறா பாருங்க, உன்னையும் சொல்லுங்கம்மா, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாரு. அப்போ உன்னை குறித்து நான் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள். நான் மியான்மாருக்கு போயிருந்தோம். எங்கே போயிருந்தோம்? மியான்மாருக்கு ஜனவரி மாதம் போயிருந்தோம். அங்கே 2 வாரம் கிளாஸ் எடுத்தோம். அப்போது ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க நைட் 11 மணிக்கு, இந்த மாதிரி இந்த மகளுக்குள்ளே பிசாசு இருக்குது, நானும் ஓட்டி பார்க்குறேன், ஓட மாட்டேங்குது. வீடியோ காலில் வந்தாங்க. என்னங்கண்ணே? வீடியோ காலில் வந்தாங்க. இப்போது அவங்க வீடியோ காலில் நான் எடுத்து என்னுடைய முகத்தை அந்த பிசாசு பார்க்குது. பிசாசு பார்த்த பிறகு உடனே சொல்லுது, அவர் எனக்கு முகத்துக்கு முன்னாடி காட்டாத, 24 மணி நேரம் இயேசு கிறிஸ்து இவருக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு யார் சொல்கிறது? பிசாசு சொல்லுது. எத்தனை மணி நேரம்? 24 hours இயேசு கிறிஸ்து இவருக்குள்ளே இருக்கிறாருன்னு அந்த பிசாசு சொல்லுது. ஒரு சகோதரி தான் அவங்க. நாங்கள் போய்ட்டு அப்புறம் போய் பார்த்தோம் அவங்கள. புரியுதுங்களா? அவங்க சகோதரியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த அசுத்தாய் சொல்லுது. அப்போ நான் இப்போ இயேசு நாமத்தில் போயிடுமா அப்படின்ற மாதிரிங்க சொன்ன பிறகு அது சொல்ல, நான் கரெக்டாக 12 மணிக்கு தான் போவேன். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு நான் எப்போ முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவேன். அதனால் அதுதான் சொல்லுது, 12 மணிக்கு தான் நான் போகுது, இன்னும் 1 மணி நேரம் சான்ஸ் கொடு. நான் சொன்னேன் 1 மணி நேரம் உனக்கு சான்ஸ் இல்லை, இப்போயே போகணும். பிறகு அது நான் போயிருந்துச்சு. அப்போ நமக்குள்ளே இருக்கிறது யார் சாட்சி கொடுக்குறது? பிசாசு சாட்சி கொடுக்குது. நமக்குள்ளே யார் இருக்கிறது? எஸ். ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம் போன வாரத்துக்கு 2வது வாரம், ஒரு ஆண்டு விழாக்காக. புரியுங்களா? அந்த பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செத்து போனவங்களோட உயிரோடு எழுப்பிடுவீங்க. என்னது? உங்கள் மெசேஜில் செத்து போனவங்கள உயிரோடு எழுப்புகிற மெசேஜ் இருக்குது அப்படின்னு நானே சொன்னேன். பின்னாடி உட்காந்துக்கிற பாஸ்டர் புக் பண்ணிட்டு போயின்னுக்கிறார் அவர் பாட்டுன்னு. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல போயிட்டு நாங்கள் மெசேஜ் கொடுத்துருக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் முகத்தில் அந்த பிரகாசத்தை நான் பார்த்தேன் ஐயா, உங்கள் மெசேஜ் ஒரு வசனத்துக்கு நான் விடலை, எல்லாத்தையும் எழுதிட்டேன். புரியுங்களா? எல்லா மெசேஜ் நான் அப்படியே கண்டினியூ எழுதிட்டேன். நான் மட்டும் இல்லை, எங்களுடைய பாஸ்டர் என்ன பண்ணார், இந்த ஸ்பீக்கரை வெளியே வச்சுருந்ததுனால எல்லா சேனல்களுக்கு போய் கேட்டாங்க. அதை அவங்களாம் யார் வந்து போனாங்க, அந்த பாஸ்டர் எங்கேருந்து வந்தார் சொல்லி. அல்லேலூயா. நிறைய பேர் கேட்டு மனம் திரும்பினார்கள். அப்போ பாஸ்டர் சொல்கிறாரு, நானும் இன்றைக்கி தான் மனம் திரும்பினன்றாரு. என்னது? அவரே சொல்கிறார், நான் தான் இன்றைக்கி என்ன பண்ணேன், மனம் திரும்பினேன். ஏன் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை சுத்திகரிச்சுக்கணும். புரியுங்களா? ஒவ்வொரு நாளும் கிருபை பெற்றுக்கணும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானி பண்ணணும், ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணிக்கணும். இதுதான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. ஒரு சின்ன தூசு படுது, ஒரு காக்கா வந்து என்ன பண்ணிடுது நம்ம மேலே, அவுட் சைடு பண்ணிடுதுன்னா நம்ம அப்படியே விட்டு போயினே இருப்போமா? கல்யாணத்துக்கு போகிறீங்க, உங்கள் பட்டுப்படம் மேலேனா வந்துச்சு, காக்கா என்ன பண்ணிடுச்சு, அவுட் சைடு பண்ணிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? அப்படியே போயிட்டு மாப்பிள்ளைக்கிட்ட நிற்பீங்களா? உடனே என்ன பண்ணுவோம்? ஒன்று புடவை மாற்றுவோம். அதை காட்டிலும் நம்முடைய ஆத்மா மிக முக்கியம். அந்த ஆத்மாவில் சின்ன கசப்பை வந்தாலும் உடனே என்ன பண்ணும்? இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்ன பண்ணுங்க, என்னை கழுவுங்க ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினாலும் என்னை சுத்திகரிங்க, உம்முடைய ஆவினாலே என்னை கழுவுங்க, உம்முடைய சுத்த ஜலத்தினால் என்னை சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்பயே என்ன பண்ணிடணும். அப்போ இயேசு என்றென்றைக்கும் உனக்குள்ளேயே இருப்பார். அல்லேலூயா. அவர் உள்ளே தான் இருக்கிறாரு. இயேசு எங்கேயும் கிடையாது, வெளியெல்லாம் கிடையாது, நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் ஏன் வெளிப்பட மாட்டேன்றாருன்னா,
நமக்கு அது மேலே என்ன பண்ணுறோம், தூசியை போட்டு போட்டு மூடுறோம். சரிங்க. சிலவங்க என்ன பண்ணுறோம், பாவத்து மேலே பாவம் செய்தே இருக்கிறாங்க. நீங்கள் எப்பவுமே உங்கள் இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கணுன்னா, நீங்கள் எப்படி உங்களுடைய வஸ்திரத்தை சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ, உங்களுடைய சரீரத்தை சுத்தமாக வைக்கிறீங்களோ, அதே மாதிரி உள்ளுகிற மனுஷனையும் என்ன பண்ணணும், சுத்தமாக வைத்துக்கிறீங்கன்னா அப்போ நீ ஆண்டவரே சாட்சி கொடுப்பார். புரியுங்களா? இந்த வீட்டுக்கு என்ன பண்ணுங்க, இந்த வீட்டுக்கு நீ எழுந்து போ மகனே, அங்கே போய் நீ ஜெபம் பண்ணால் அந்த ஆத்மா மனம் திரும்பணும். உன்னை தட்டி எழுப்பி உன்னை அனுப்புவார். நீ பரிசுத்தமாக இருந்தா, உங்கள்கிட்ட வசனம் இருந்தா. புரியுதுங்களா? அப்போது ஏன் சொல்ல வரேன்னா, நம்மக்கிட்ட சத்தியம் இருக்கணும், ஜெப ஆவி இருக்கணும், சத்தியத்தின் பெற்று வச்சுருக்கணும், கற்று தேறி இருக்கணும். அப்படி நம்ம எல்லாத்துலேயும் சாட்சியாக வந்தோம்னா நம்மளை குறித்து நிறைய இடத்துல பயன்படுத்துவார். அப்போ நம்ம அந்த சந்தோஷத்துலேயே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை கத்தரை எடுத்து பயன்படுத்துகிற அந்த சந்தோஷத்துலேயே நம்ம பரிசுத்தமாக ஆகினே இருப்போம். அல்லேலூயா. கத்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக ஓடிக்கினே இருந்தீங்கன்னா பிசாசுக்கு இடம் கிடைக்காது. புரியுங்களா? பிசாசால் ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசுக்குன்னா இல்லை, செய்யக்கூடிய கிரியை இல்லை, அவனுடைய சரீரம் இல்லை, அவன் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. இயேசு நாமம் நமக்குள்ளே இருக்கிறது, வாயில் இயேசு நாமம் இருக்கிறது, இயேசு உள்ளே இருக்கிறாரு. அவன் எந்த வியாதியும் கொடுக்க முடியாது, எந்த நோய்களை கொடுக்க முடியாது, எந்த விதமான நமக்கு பலவீனத்தை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. ஆவியில் எப்போதும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சோர்ந்து போகாத ஜெபம் பண்ணினே இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எப்படி இரு, எச்சரிக்கை அறி, இவைகளில் நிலை கொண்டு இரு. இப்படி செய்வனால் உன்னை உன் உபதேசத்தை கேட்பவர்களை ரட்சித்துக் கொள்வாய். ரோமர் 16:17 சொல்லுது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. நீங்கள் என்ன கற்றுக்கொண்டக்கு என்ன பண்ணினோம் சொல்லுங்கள். அன்றி சகோதரன், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து என்ன பண்ணோம், எச்சரிக்கை. நீ கற்று நல்லா வளர்ந்துருக்கிற, இதுக்கு விரோதமாக நிறைய பேர் வருவாங்க. கள்ள உபதேசம், கள்ள போதனைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள சகோதரர்கள், கள்ள சகோதரிகள் உங்களை தேடி வருவாங்க வீட்டுக்கு. புரியுங்களா? அந்த சத்தியெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, நீ இஷ்டம் போல் ரட்சிக்கப்பட்டு எப்படினா இருக்கலாம், நீ ஜெபம் பண்ணனாலும் ஆண்டவரையும் உனக்காக ஜெபம் பண்ணுறாரு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்கள் தசமாகத்தை கொடுக்கக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், காணிக்கு போட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்ச்சுக்கு போகாத இருந்தாலும் யூடியூப்லேயே என்ன பண்ணிவிடுங்க, சர்ச்சுக்கு போன மாதிரி யூடியூப்பை பார்த்துருங்க. இப்படிலாம் கடைசி நாட்களில் வருவாங்க. அதெல்லாம் நீ கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு எதிராக இருக்கிற யார் எது சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா உபதேசம் நம்ம உபதேசமாக மாறாது. புரியுங்களா? உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற உபதேசம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. அல்லேலூயா. அதான் சொல்கிறா பாருங்கள், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக நீங்கள் என்ன கற்றுக்கொண்ட நல்லா தியானம் பண்ணுங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அது நல்ல உபதேசம். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம். அப்போது இரவும் பகலும் தியானம் பண்ணுங்கள். இரவு மகளும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இரவு மகள் என்ன பண்ணு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இரவு மகளும் வேத வாக்கியங்களை தேடி வாசிங்கள், ஒன்றுக்கு ஒன்றும் குறையாது. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. அப்போ இதெல்லாம் தேடி நீங்கள் வளர்ந்துக்கினே போகணும். அல்லேலூயா. பரிசுத்தம், பரிசுத்தத்தை மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம், நீதிக்கு மேல் நீதி, உண்மைக்கு மேல் உண்மை, அப்புறம் தாழ்மைக்கு மேல் தாழ்மை, அப்புறம் பொறுமை மேல் பொறுமை, அப்படியே வளரணும். அதுதான் சபை. அல்லேலூயா. நீங்கள் தான் சபை. இந்த சபைன்றது யாரை குறிக்கிறது, நம்ம எல்லாமே சபையாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொன்றும் ஒரு சபையாக இருக்கிறோம். நமக்கு தலை இயேசுவாக இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் கண்காணியாக கொடுத்துருக்கிறாரு. அவருக்குள்ளே அந்த ஆவியானவர் இருப்பார். அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுவோம், அந்த ஆவியானவர் நடத்தி கொண்டே வருவார். அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, வாழ வேண்டும். அல்லேலூயா. அதனால் அனுதினம் சத்தியத்தை என்ன பண்ணு, இதுக்கு விரோதமாக சொல்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க. கடைசி நாட்களில் போய் சிக்கிடக்கூடாது. யூதாஸ் சிக்கிட்டார் பாருங்கள். எங்கே போயிட்டார், இயேசுக்கிட்டவே இருந்தவர் யார்கிட்ட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தார் சொல்லுங்கம்மா. இயேசு கூடவே இருந்தாரா? யூதாஸ் இயேசு கூடவே இருந்துட்டு கூடவே யார் வச்சுருந்தார், கள்ள போதகர்கள் கையில் வச்சுருந்தார், கள்ள ஆசாரிகளை வச்சுருந்தார். யூதாஸ் கள்ள பிரதான ஆசாரிகள் வச்சுருந்தார் கூடவே.
அவங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருந்தார். ஏசு கூடவே இருக்க வேண்டியது, சர்ச்சையும் கூட இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கள்ளத்தனமான காரியங்கள் செய்வாங்க, விபச்சாரத்தில் ஈடுபடுவாங்க, வேசுத்தனத்தில் ஈடுபடுவாங்க, அப்புறம் லஞ்சம் கொடுக்கறதுல ஈடுபடுவாங்க, அப்புறம் அடிதடியில் ஈடுபடுவாங்க, போலீஸ் கோட்டையில் ஈடுபடுவாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, கத்தி எடுத்துன்னு ஓடுவாங்க அடிக்கிறதுக்கு. பேர் பார்த்தா யாராக இருக்கும்? பேர் யாரமா இருக்கும்? கிறிஸ்து பேராக இருக்கும். ஆனால் கத்தி கையில் இருக்கும். புரியுதுங்களா? தேவனுடைய பட்டயம் ஆவின் வசனம் இருக்க வேண்டிய இடத்துல தேவையில்லாத காரியங்கள் சுபாவம் மாறலைன்னா திடீர்னு வேலை செய்யும். உனக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதை பிசாசு என்ன பண்ணுவான்? உனக்குள்ளே என்ன இருக்குதோ பிசாசு என்ன பண்ணுவான்? சொல்லுங்கள். உள்ள நீங்கள் பார்த்து பிராணிக்குள்ளே கறி இருக்குது, என்ன பண்ணுவோம்? தெரிஞ்சிச்சு. அப்போ நான் பண்ணுவோம், அவங்க வச்சவங்களுக்கு உள்ள பிராணிக்குள்ளே என்ன இருக்குது? 2 மட்டன் பீஸ் இருக்குது, யாருக்கும் தெரியல, அவங்களுக்கு மட்டும் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம எல்லாம் போயிட்டு வரைக்கும் எடுப்பாங்க. அதே மாதிரி பிசாசு சொல்கிறான், உங்களுக்குள்ளே என்ன இருந்தாலும் நான் தூண்டி எடுத்துருவேன் வெளியோ. உனக்குள்ளே கோபம் தான், ஏற்ற நேரத்தில் ஒரு கோபக்காரியை கொடுத்து பக்கத்தில் நிற்க வச்சுப்பேன். புரியுங்களா? உன் கோபத்தை தூண்டி விடும்போது நீ பேசுகிற 2 பேர் சண்டை போட்டு வெறி பிரிஞ்சிடுவீங்க. அது மருமகளாக இருக்கலாம், என்ன இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், அப்புறம் மாமியாராக இருக்கலாம். புரியுங்களா? உங்களுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுக்கேற்ற ஒரு மனுஷனை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறது தான் யாரோடைய வேலை. யூதாஸ்குள்ளே பணம் ஆசை இருந்தது, எங்கே கொண்டு போகிறான்? அதுக்கு ஏற்ற ஆளை கொண்டு போய் அங்கே செட் பண்ணுறான். புரியுதுங்களா? உனக்குள்ளே கோபம் தான், கோபத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை கொண்டு வந்து உனக்குள்ளே இருக்கிற கோபத்தை அவங்கள வச்சு தூண்டி, அவங்க மூலமாக தான் பேச முடியும். அவங்கள உங்களை தூண்டி வச்சு நீங்கள் 2 பேர் சண்டை போட்டு பிரிவீங்க. புரியுதுங்களா? உங்களுக்குள்ளே பொருள் ஆசை இருந்துச்சுன்னா அந்த பொருள் ஆசையை வச்சு அவன் தூண்டுவான். உங்களுக்குள்ளே ஒன்லி கிறிஸ்து மட்டும் ஆசை இருந்துச்சுன்னா ஏசு மட்டும் தான் ஆண்டவனை ஆவியான உனக்கு தூண்டி விடுவார். அல்லேலூயா. அப்போ உனக்குள்ளே என்ன இருக்கிறது? அதிகம் தூக்கம் இருந்துச்சுன்னா தூக்கம் மயக்கத்தின் ஆவி தூங்குறவங்களே எடுத்து உன் பக்கத்தில் உட்கார வைப்பான். நம்ம படுத்து தூங்காத இருக்கிறீ, இவ்வளோ நேரம் உட்காந்து இருக்கிறியே, படுத்து தூங்குமா, ஜபலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு உன் சரீரம் முக்கியம்னு அவங்க என்னது மண்ணுக்கு போகிற சரீரத்துக்கு முக்கியம் சொல்லிவிடுவாங்க. ஆனால் ஜபத்தை என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஜபத்தை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் 2 ஹவர் ஜபம் பண்ணிப்பீங்க, அப்புறம் 3 மணி நேரம் ஜபம் பண்ணுவீங்க. இப்போ 5 நிமிஷம் ஜபம் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அல்லேலூயா. நீ உக்காந்தாவது ஜபம் பண்ணு, நின்னாவது ஜபம் பண்ணு, முழங்காலாம் ஜபம் பண்ணு, அந்த ஜபம் எதுவுமே இல்லாத பண்ணி விட்ருவான். அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள்? உன்னை எப்படியாவது வஞ்சித்திடணும். உன் ஜபத்தையே என்ன பண்ண ஸ்டாப் பண்ணணும். நீ வாயை தந்து என்ன பண்ணக்கூடாது, 1 மாதம் ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ராஜா கட்டளையிடுறாரு, என்ன சொல்கிறாரு? 1 மாதம் என்ன பண்ணக்கூடாது, எந்த தேவனையும் நோக்கி ஜபம் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆனால் தானியேல் 3 வேளையும் ஜபம் பண்ணார். சட்டத்தை மீறுகிறார். 144 சட்டம் போட்டாங்க ஜபம் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ தானியேல் என்ன பண்ணார்? 144வது என்னாவது இருக்கட்டும், 144 காட்டிலையும் என் இயேசு பெரியவர். அப்போ இயேசு பெரியவன் யாருக்கு தெரியும்? தானியேல் மட்டும் தான் தெரியும். மீது அந்த ஆளுக்கு யாருமே தெரியாது. அவங்கள என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க இவர் எங்கன்னா ஜெபம் பண்ணுறாரா. ஏன்னா வேத விஷயத்தில் தான் இவர் என்ன பண்ண முடியும், வேத விஷயத்தில் தான் இவருக்கு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும். யார் உலகெல்லாம் பார்த்தா இவர் எங்கேயுமே பாவம் செய்யறதில்லை, எந்த குற்றமே இல்லை, உண்மையாக இருக்கிறார், உத்தமனாக இருக்கிறார், நேர்மையாக இருக்கிறார் தானியேல். அதனால் அந்த விஷயத்தில் இவரை கண்டுபிடிக்க முடியல. வேத விஷயத்தில் இவர் ஜெபம் பண்ணுகிறார் 3 வேளை. இது எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். புரியுங்களா? எந்த தேவனை நோக்கி என்ன பண்ணக்கூடாது, 1 மாதம் ஜெபம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துடுறாங்க. சட்டத்தை போடுறாங்க. ஆனால் தானியேல் என்ன பண்ணுறாரு? சட்டத்தை மீறுகிறார். அல்லேலூயா. சட்டத்தை ஏன் மீறுகிறார்? சட்டத்தை காட்டிலும் ஜெபத்தினுடைய வல்லமை பெரியுது. அல்லேலூயா. சட்டம் பெருசா ஜெபம் பெருசா? 144 சட்டம் போட்டாச்சு, சர்ச்சை திறக்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் நம்ம சர்ச்சை திறக்கிறதா இல்லை ஜெபத்தை பண்ணுறதா? சட்டத்தை மீறி வரணும். துப்பாக்கி குண்டு வந்தால் கூட அது என்ன பண்ணாது, தொலை கூட உள்ளே போகாது, குண்டு அப்படி சைடில் போயிடும். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உலகத்தையே அசைக்கக்கூடிய வல்லமை. அல்லேலூயா. நேற்று அவங்க மேலேருந்து கீழே வந்தாங்க காலையில், பார்த்தீங்களா? விண்வெளியிலேருந்து அவ்வளோ மேலேருந்து பாருங்கள், அவ்வளோ வேகமாக அது எத்தனையோ 1000 ஸ்பீடில் வருது. அதான் சுமிதா வில்லியம்ஸ். அப்போ அங்கேருந்து அவங்க உள்ளே வராங்கன்னா அது எவ்வளோ ஸ்பீடில் வருது புரியுங்களா? அதை ஸ்டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக ஸ்டாப் பண்ணி கம்மி ஸ்பீடில் கொண்டு வராங்க. ஒரு கல் போட்டோட எவ்வளோ வேகமாக வரும்,
ஆனால் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க கீழேருந்து. அப்போ தேவன் ஒரு இங்கேருந்து அங்கே மேலே போகிறதுக்கு அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸு, அதுக்கேற்ற எவ்வளோ செலவுகள், அதுக்கேற்ற பரிமாறங்கள், அதுக்கேற்ற காரியங்கள்லாம் செய்து தான் பொழுது மேலே போக முடியும், மறுபடியும் மேலே கீழே இறங்க முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலேயும் கீழே ஏறிக்கின்னு இறங்கினே இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், 10 பைசா இல்லாதையே மேலே போகிறோம். நமக்கு 10 பைசா செலவே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்தம் தான் மேலே போக முடியும். பரிசுத்தம் இல்லைன்னா எங்கே போக முடியாது, மேலே போக முடியாது. அதனால தான் எது போனாலும் என்ன போதோ, தேவன் நம்மை பிரித்தெடுத்தார். தேவன் நம்மை பரிசுத்தத்துக்காக பிரித்தெடுத்தார். அதுக்காகவே நம்மளை தெரிந்து கொண்டார், அதுக்கென்று அழைத்தார். பரிசுத்தம் மட்டும்தான் பரலோகம் போவோம். புரியுங்களா? நம்ம எதுக்காக தெரிந்து கொண்டாரோ அதுக்காக மட்டும் நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்காதபடிக்கு நம்மை நாமே எச்சரிக்கையாக இருப்போம். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், 7வது வாசிப்போம். 7வதாக ஆண்டவர் சொல்கிறாரு, அவிசுவாசியான புருஷனையும் இல்லை மனைவியும் நம்ம பரிசுத்தமாக்க முடியும், அது ஆத்ம ஆதாயம் செய்ய முடியும் என்று பார்க்கிறோம். 7வது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எண்ணத்தினில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிவிசுவாச மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுது அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. அல்லேலூயா. பாருங்க, அவிசுவாசியான ஒரு புருஷனாக இருக்கலாம், அவிசுவாசியான மனைவியாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் 2 பேரில் யாராவது ஒருத்தர் இருந்தாவே அடுத்தது என்ன பண்ணிடலாம், அந்த மனைவி பரிசுத்தமாக இருந்தால் அவிசுவாசமான புருஷனை என்ன பண்ணிடலாம், பரிசுத்தமாக்கலாம். அல்லேலூயா. அப்படி பாருங்கள் எப்படி கனெக்ட் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு அவிசுவாசமான புருஷன் மனைவி பரிசுத்தமானது அவிசுவாசம் மனைவியாக மாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, பரிசுத்தமுள்ள மனைவி அவிசுவாசமான ஒரு புருஷனை தன்னுடைய ஆத்மா ஆதாயம் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் மனைவிகளாக இருக்கிறீங்க, உங்கள் புருஷன் குடிக்கலாம், வெறிக்கலாம், இல்லை உங்கள் புருஷன் பரிசுத்தமில்லாத ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய பரிசுத்தத்தை அவங்களுக்குள்ளே என்ன பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா, உங்களுக்குள்ளுக்கிற ஆவியானவர் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவார், அவங்களை விடுதலை ஆக்குவார். ஆனால் அவங்களுக்கு முன்னாடி நீ தாழ்மையாக இருக்கணும், அவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் அவர் என்ன பண்ண முடியும். அப்போ சாந்தன்றது பரிசுத்தம் தான், அப்புறம் தாழ்மைன்றது பரிசுத்தம் தான். அங்கே சொல்கிறா பாருங்கள், வசனம் வாசிக்கலாங்க. ஏசாயா 52:1 சொல்கிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசத்தனை இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அப்போ ஆவிக்குரிய மனவாட்டி குறித்து ஆண்டு பேசுகிறாரு. அப்போ ஆவிக்குரிய இந்த மனவாட்டி எப்படி இருக்கணும்னா, நீ ஆவிக்குரிய மனவாட்டியாக இருக்கிறனா நீங்கள் என்ன செய்யணும், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொண்டு, பரிசுத்த நகரமாக எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்மளை எழும்ப சொல்கிறாரு. எழும்பி சோமண்ணு, எழும்பி கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழு, எழும்பி அவங்களுக்கு முன்னாடி எப்படி வாழு, நீ பரிசுத்தமாக வந்தால் தான் உங்களுடைய மனைவியோ கணவனையோ ரட்சித்துக்குள்ளே நடத்துவாய். அல்லேலூயா. ரோமர் 11:16 சொல்கிறது, மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும், வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக. பாருங்க, மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால், அப்படின்னா மனைவி பரிசுத்தமாக இருந்தால், இல்லை கணவன் பரிசுத்தமாக இருந்தால், பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும், வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். அப்படின்னா குடும்பமே பரிசுத்தமாக மாறும். நீ சொல்கிறார் பாருங்க, 16:31 வாசிக்கிறோம். அங்கே அப்போஸ்தலர் 16:31, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் உன் வீட்டார் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க சொல்லுங்கள், வாசிக்குமா மறுபடியும். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அப்போ நீ விசுவாசித்தா என்ன பண்ணிக்கலாம், உன் வீட்டார் அனைவரையும் என்ன பண்ணலாம், ரட்சித்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்போ ஏன் ரட்சிக்க முடியலன்னா, உன் விசுவாசம் குறைவாக இருக்கும். நீயே சந்தேகப்பட்டு உட்காந்துருக்கிற, உனக்கே ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது,
நீ போய் வியாதிஸ் மேலே கை வச்சு ஜெபிக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணுற? நீ ஏன் வியாதி என்ன பண்ணுற? மற்றவங்களுக்கு சொல்லினுக்கிற, இடல் உண்டாக்குற. உன்னுடைய பலவீனத்தை மற்றவங்களுக்கு சொல்லினா அவங்கள ரட்சிப்பில் நடத்த முடியாது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எசேக்கியேல் 44:30 சொல்கிற, சகலவித முதற் கனிகளில் எல்லா முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியர்களுடையதாக இருப்பதாக, உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியன் கொடுக்க கடவீர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு சொல்லுங்கம்மா? உங்களுடைய காணிக்கை முதற் பலன்லாம் நீங்கள் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன இருக்குமா? உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆசீர்வாதம் எப்போ தங்கும்? உன்னுடைய முதல் பலன்லாம் எங்கே கொடுக்கணும்? ஆண்டவர் கொடுக்கணும். எத்தனை பேர் கொடுக்குறீங்க? இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடுறீங்க எல்லோரும். அல்லேலூயா. இங்கே அதெல்லாம் கொடுக்கணும் வரக்கூடாது. நீங்கள் முதல் பலன் வந்தால் வீடு எப்படி இருக்குமா? உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கமா? அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய வீட்டில் ஆசீர்வாதம் ஏன் தங்கிறது இல்லைன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதல் பலனை கொடுக்கறதே இல்லை. புரியுங்களா? உங்கள் செலவுக்கே நீங்கள் வச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டு காரியத்துக்கே வாங்கிக்கிறீங்க. டிவி வாங்கிக்கிறீங்க, இல்லை ஃப்ரிட்ஜு வாங்கிக்கிறீங்க, இல்லை என்ன வேணும்னா அதெல்லாம் வாங்கிக்கிறீங்க. அது வேணாம்னு சொல்லலை ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் உங்களுடைய முதல் கனி, அதை இன்னொரு வசனம் வாசிக்கிறாங்க பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாத்திராகம் 22:29 சொல்லுது, முதல் பழுக்கும் உன் படத்தையும் வடிவம் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. அல்லேலூயா. அப்போ முதல் கொடுக்குற கனி மரத்தில் என்ன பண்ணோம்? நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமா? ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? எத்தனை பேர் கொடுக்குற? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்கள். முதல் பலனை கருத்து கொடுங்க. பிள்ளைகளை கொடுங்க. பிள்ளைங்களோட கொடுக்க சொல்லிக்கிறாரு. அல்லேலூயா. நாங்கள் 2 பிள்ளைங்களும் ஆண்டவர் கொடுத்துட்டோம். இப்போ 2மே அங்கே வளர்ந்துன்னு இருக்குது. ஒரு நாள் போய் நாங்கள் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் என்னிடத்தில் வருவது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? தடை பண்ணாதுங்க. இப்போ 2த்தையும் கொடுத்துட்டோம். இப்போ 2 பிள்ளைங்கள் அங்கே என்ன பண்ணுது? நல்லா வளர்ந்து பெரிய பிள்ளைங்களாம் பரிசுத்தமாக, எங்களை காட்டிலும் அதிகமாக பரிசுத்தமாக வளர்ந்துனுக்குது. புரியுதுங்களா? ஒரு நாள் நாங்கள் போய் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படும். தாவீது சொல்கிறாரு, இனி நான் இந்த பிள்ளையை நான் பார்க்க முடியாது, ஆனால் என்ன பண்ணுவேன்? ஒரு நாள் போய் நான் பார்ப்பேன் அப்படின்றாங்க. அப்படின்னா அர்த்தம், வசனம் சொல்லுது, நம்ம பிள்ளைகள் கர்த்தருக்கு நீ கொடுத்துக்கணும். உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுத்துடணும். நீங்கள் வளர்க்குறத காட்டிலும் அவர் நல்லா வளர்ப்பார். அல்லேலூயா. அதெல்லாம் நீங்கள் ஊழியத்துக்கு மட்டும் போகணுன்றதில்லை. நீங்கள் எங்கே கொடுத்தாலும் ஆண்டவர் கொடுத்துட்டீங்கன்னா பாருங்கள், சாமுவேலை கொண்டு வந்து எங்கே கொடுத்தாரு? ஆலயத்தில் கொடுத்துட்டு போனாங்க. அதனால் அந்த அம்மா பிச்சைக்காரி ஆகிட்டாங்க. என்ன ஆகிட்டாங்க சொல்லுங்கம்மா? ராஜாவுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறான்னா எவ்வளோ காணி கொடுத்துருப்பார் சாமுவேலுக்கு தாவீது. இருக்க 3 ராஜாவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணார். அவங்களாம் சும்மா காணிக்க வெறுமையாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணால் கர்த்தர் அவங்கள எவ்வளோ வேகமாக உயர்த்தியிருப்பார் தீர்க்கதரிசிகளை. அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சார். புரியுங்களா? கர்த்தருக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கொடுக்கும்போது உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்ந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வர்றார். அல்லேலூயா. நாளைக்கு ஆண்டவர் உங்களை பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க? இந்த நாட்டுக்கே ஒரு பிரதமராக மாற்றுவார், ஒரு ஜனாதிபதியாக மாற்றுவார். புரியுங்களா? ஏன் அப்படி ஆக முடியாதா? ஆக முடியும். இந்த பட்டணத்துக்கு நம்ம ஒரு சிஎம்மாக மாற முடியும். நம்ம பிள்ளைகளை நீ கொடுத்து பாருங்கள் ஆண்டவருக்கு. அவர் உருவாக்கி டாப் லெவலில் கொண்டு வருவார். ஒரு நல்ல நீதிமான் தேவைப்படுது நாட்டுக்கு. அல்லேலூயா. ஒரு நீதிமான் தேவைப்படுனா தேவனுடைய பிள்ளைகளை தேடுறார் ஆண்டவர். அன்றைக்கி தானியேலை தேடினார், யோசேப்பை தேடினார். ஒரு நல்ல பட்டணத்துக்கு ராஜாத்தி ஆகிய எஸ்தரை தேடினார், ஒரு மொர்தெகாயை தேடினார், ஒரு நெகேமியை தேடினார், எஸ்ராவை தேடினார். நிறைய பரிசுத்தவான்கள் என்ன பண்ண ஆண்டு டாப் லெவலில் வச்சுருந்தார். அந்நிய தேசத்திலே இருந்தாங்க டாப் லெவலில். இந்த பட்டணத்தில் நம்ம பட்டணத்தில் நம்ம ஆண்டவர் உயர்த்துவார் நம்ம பிள்ளைங்களை. அல்லேலூயா. ஆத்ம ஆதாயத்துக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். தீத்து 1:15 சொல்கிறது, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கு அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாகாது. அவர்களுடைய புத்தி மனசாட்சியும் எப்படி இருக்குமா? அசுத்தமாக இருக்கும். அப்போ சுத்தமுள்ளவருக்கு சகலம் சுத்தமாக இருக்கும். உன் பார்வை சுத்தமாக இருந்தால் உனக்கு எல்லாமே சுத்தமாக இருக்கும்.
உன்னுடைய பேச்சு சுத்தமாக இருந்தால் உன்னுடைய எல்லாமே சுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. நீ உன் கண்ணு சுத்தமாக இருந்தால் எல்லாம் சுத்தமாக இருக்கும். உன் இருதயம் சுத்தமாக இருந்தால் உனக்கு எல்லாமே சுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். அசுத்தமாக இருக்கிறவங்களுக்கு பார்க்குறதெல்லாம் அசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. உன் எண்ணெய் அசுத்தமாக இருந்தால் நீ உங்கள்கிட்ட எது கொடுத்தாலும் அசுத்தமாக இருக்கும். ஏன்னா உன் கையில் வாங்குறது எப்படி இருக்கும்? அசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு அசுத்தமான பை வச்சுன்னுக்கிறீங்க, அது நல்லது எடுத்து அதில் போட்டால் ஆகும். ஏன் அசுத்தமாக இருது? அந்த பை அசுத்தம். அது மாதிரி நம்ம எண்ணெய் அசுத்தமாக இருந்தால் நம்மக்கிட்ட எது வந்தாலும் அது அசுத்தமாக இருக்கும். புரியுங்களா? நம்மக்கிட்ட நம்முடைய சிந்தனை அசுத்தமாக இருந்தால் நம்மகிட்ட எது வந்தாலும் அது என்ன பண்ணும்? அது எப்படி இருக்கும்? அசுத்தமாக தெரியும். நல்ல பொருளை கூட நமக்கு சில நேரத்தில் கெட்ட பொருள் மாதிரி தெரியும். நீங்கள் நல்ல பொருளே ஆண்டு கொடுத்துருப்பாரு, நீங்கள் அது கெட்டதாக நினச்சிங்கன்னா அது கெட்டதாக மாறிடும். அல்லையா? உங்கள்கிட்ட எது கொடுத்தாலும் அது எப்படி இருக்கும்? உங்கள் எண்ணெய் பரிசுத்தமாக இருந்தால் உங்கள்கிட்ட ஒரு மருமகளை ஆண்டு கொடுக்குறாரு, அது பயங்கரமான சண்டைக்காரின்னு வச்சுக்கோ. உங்கள் கையில் கொடுத்தா அது என்ன மாறும்? நீ பரிசுத்தமாக இருக்கிற, உங்கள் கிட்ட கொடுத்தா அசுத்தமாக மாறுமா பரிசுத்தமாக மாறுமா? நம்ம சண்டைக்காரி மருமக வீட்டுக்கு வராங்க, ஆனால் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க. அவங்க வீட்டுக்கு வந்தால் அவங்க சுத்தமாக மாறுவாங்களா அசுத்தமாக வருவாங்களா? சுத்தமாக மாறிடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு விபச்சாரியை கையங்காலம் பிடிக்கிறாங்க, இயேசுக்கிட்ட கொண்டு வராங்க. புரியுங்களா? இயேசு குனிந்து எழுதுறாரு. புரியுங்களா? இனி பாவம் செய்யாதன்றாரு. அந்த அம்மா இயேசு உட்காந்துருக்க இடத்துல சுற்றி என்னவா இருக்கும்? இயேசு ஒரு இடத்துல உட்காந்தா என்னமா இருக்கும்? சுற்றி என்னமா இருக்கும்? வெளிச்சம் இருக்கும். என்ன இருக்கும்? இந்த லைட்டில் நம்ம உட்காந்துக்கிறோம், நம்ம சுற்றி என்ன இருக்கும்? வெளிச்சம் எங்கெல்லாம் படுதோ. நான் கருப்பாக தெரியுனா வெள்ளையே தெரியும்ண்ணா. ஏன் வெள்ளையே தெரியா? இதே லைட்டுக்கிட்ட ஏற்றுட்டா எப்படி தெரியும்? ஆமாம். அப்போ என்ன அர்த்தம்? இயேசு வெளிச்சமாக இருக்கிறாரு, அந்த வெளிச்சத்துக்குள்ளே இந்த விபச்சாரி வராங்க. இப்போ விபச்சாரி அந்த எல்லையில் வந்துட்டு பிறகு எப்படி தெரியுது இயேசுக்கு? அந்த மாதிரி வெளிச்சமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரியுது? பார்க்குறவங்களுக்கு விபச்சாரியே தெரியுது. யோசித்து பாருங்கள், உங்கள் எல்லையில் உங்கள் கிட்ட ஒருத்தர் வந்துட்டா, நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா, கை சுத்தமாக இருந்தால் யார் உங்கள் கிட்ட வந்தாலும் அவங்க சுத்தமாக மாறுவாங்க. உங்கள் வாய் சுத்தமாக இருந்தால் அவங்க சுத்தமாக மாறிடுவாங்க. உங்கள் எண்ணம் சுத்தம் இருந்தால் உங்கள்கிட்ட யாருக்கு கையில் கொடுத்தாலும் அவங்க சுத்தமாக்கிடுவீங்க. இல்லை, நீங்கள் உங்களுடைய எண்ணெய் அசுத்தமாகவும் உங்கள் கை அசுத்தமாக இருந்தால், உங்களுடைய கண் அசுத்தமாக இருந்தால், பரிசுத்தமாக இருந்தால் கூட அது அசுத்தமாகவே தெரியும். புரியுங்களா? உங்களுக்கு அது அப்படி தெரியும். புரியுங்களா? ஆண்டவர் சொல்கிறது, சுத்தமாக்கினது நீ ஏன் அசுத்தம்னு சொல்கிற அப்படின்ற ஒரு இடத்துல. அல்லையா? சுத்தமாக இருக்கிறது நீ ஏன் அசுத்தமாக சொல்கிற? அப்போ எழுதி வச்சுக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட எது கொடுத்தாலும் அதை உருவாக்க முடியும்னா நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா அது பரிசுத்தமாக்கலாம். உங்கள் வீட்டில் எது கை வச்சாலும் சுத்தமாகும். உன் கையினால் எது தொடரையும் அது சுத்தமாகும். ஏன்னா உன் கை எப்படி இருக்குது? சுத்தமாக இருக்கிறது. அதனால் தொடரதெல்லாம் சுத்தமாகிடும். உங்கள் எண்ணெய் சுத்தமாக இருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே எது இருந்தாலும் சுத்தமாக இருக்கும். அல்லையா? ஏன்னா சுத்தமுள்ளவருக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கு எல்லாமே அசுத்தமாக இருக்கும். அல்லையா? நீ மாறிட்டா எல்லாம் மாறிடுவாங்க. இப்போ நம்ம மாறாததால தான் யாரும் மாற மாட்டேன்றாங்க. அல்லையா? அப்போ நம்ம மாறிட்டோம்னா வீடே மாறிடும். நீங்கள் மாறிட்டா உங்கள் வீடு மாறிடுச்சுன்னா அந்த தெருவே மாறும். அல்லையா? எட்டாவதாக நான் பார்க்கிறோம், சபை பலவீனருக்கு பலவீனம் போல ஆனேன். 1 கொரிந்தியர் 9:22 சொல்கிறது, பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாக சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். அல்லேலூயா. ஒருத்தர் பலவீனமாக இருக்கிறாங்க, அவங்களே பலமுள்ளலாம் மாற்றணும். அல்லேலூயா. ரோமர் 15:1 சொல்கிறது, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பலமுள்ளலாம் மாறிட்டோம், ஆனால் நம்ம கூட ஒரு கூட்டம் பலவீனமாக வருது. அந்த கூட்டம் எப்படி இருக்கும்? உங்களோட சேர்ந்துட்டா. நம்ம பலமுள்ளலாம் இருந்தால் 4 ஹவர் உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் கூட ஒருத்தர் வந்தால் அவங்க எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க? நீங்கள் பலமுள்ளலாம் இருந்தால் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோன்னா அவங்க எத்தனை மணி நேரமாக ஜெபம் பண்ணுவாங்க?
4 மணி நேரம் உட்காருவாங்க. ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் அவங்க மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற சத்தியம் அவங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். புரியுங்களா? அப்போது நீங்கள் பலம் உள்ளவர்களாக இருந்து பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும், ஐயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஐயோ அவங்க நம்ம வீட்டுக்கே வரக்கூடாது, அவங்க வந்துட்டால் நம்ம வீடு கெட்டுடும், அந்த அம்மா நம்ம வீட்டுக்கே வரக்கூடாது. புரியுங்களா? அவங்க நம்ம வாசலில் போயிட்டாங்க, உடனே தண்ணி எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுங்க, பக்கெட் எடுத்துன்னு கழுவிடுங்க. கீழே கால் பாதம் கீழே பட்டு போயிடுச்சு. புரியுதுங்களா? அப்படி இருக்கிறாங்களே இல்லையா? பாதம் கழுவுறது, வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டாங்க, தீட்டாயிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணலாம், வீடு ஃபுல்லாக சுண்ணாம்பு அடிச்சிடலான்னுவாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டு சொல்ல, நீ பலமுள்ளலாம் இருந்தால் உங்கள்கிட்ட யார் வந்தாலும் என்ன ஆவாங்க, அவங்களும் பலமுள்ளலாம் மாறுவாங்க. ஏசு பலமுள்ளலாம் இருந்தார். எத்தனையோ பேர் வந்தாங்க ஏசுக்கிட்ட, ஏசு அவங்கள போல மாறினாரா, அவங்க ஏசு போல மாறினாங்களா? படிக்க தெரியாத பேதுரு, படிக்க தெரியாத யோவான் 2 பேரும் ஏசுக்கிட்ட இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க பேசுகிற பேச்சை பார்த்துட்டு இவங்களாம் யாருக்கிட்ட இருந்தாலும் ஏசு கூட இருந்தேன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது நீங்கள் ஆலயத்துக்கு வரவங்க உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் பலவீனம் கிடையாது, நீங்கள் பலவானாக மாறணும். அல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் போகிற இடத்துல ஆத்மா மன திரும்பலை கொண்டு வர முடியும். ஆத்மா ஆதாயம் அப்போ தான் வரும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு அங்கே 1 கொரிந்தியர் 8:13 ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாகாதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சபையில் 2 பேர் நான்வெஜ்ஜாக இருக்கிறாங்க, ஒருத்தர் வெஜிடபிளாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் அவங்க நான்வெஜ் அவங்க சாப்பிட்டுக்கும் போது இந்த வெஜிடபிள் பார்க்குறவர் வாந்தி எடுக்கிறாரு, என்ன பண்ணுவீங்க? அதுக்கு பார்த்தா இடறன்றாரு. புரியுங்களா? ஐயோ நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன் அப்படின்றவாங்க. உன் சகோதரனுக்கு நீ இடரில்லாத புசிக்கணும். கொஞ்ச நாள் என்ன பண்ண, சகோதரனுக்காக புசிக்காது இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆத்மா வரும், அது உள்ளே வந்திருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே நான்வெஜ்ஜை சாப்பிடுவோம், அது உடனே சர்ச்சை மாற்றிட்டு ஓடிவிடும். அல்லேலூயா. அப்போ நமக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண, சபையை மாற்றக்கூடாது. அவங்க கொஞ்ச நாள் நம்மோடு இருக்கணும்னா, நம்மோடு பழகணும்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். அல்லேலூயா. புசிப்பதில் சொல்கிறேன், இடல் உண்டாக்காது புசிக்குன்னு சொல்கிறார். அப்படி புசித்தால் ஐயோன்றார் ஆண்டவர். அப்போ யாருக்கும் இடலாது புசிக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா? அதனால் போஜனம் என் சகோதரனுக்கு இடல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். அல்லேலூயா. அடுத்து 9வது பாசம். சபைக்குள்ளே துன்மார்க்கனாக நடக்கிறவங்க, அக்கிரமாக நடக்கிறவங்க கூட மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? சபையில் துன்மார்க்கமாக நடக்கிறாங்கல்ல, அப்புறம் அக்கிரமாக நடந்தால் கூட அவங்களுக்கு கூட என்ன பண்ணணும், எப்படியாவது ஆண்டுக்குள்ளே நடத்தணுன்று ஏசாயா 55:7 சொல்லுகிறது. அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கும் தயவு பொருந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ துன்மார்க்கும் தன் வழி என்ன பண்ணோம், துன்மார்க்கும் தன் வழியை விட்டு விலகணும், வழியை விட்டு இயேசுக்கிட்ட வரணும்னு தான் ஆண்டவர் சித்தம். ஒரு அக்கிரமக்காரன் கூட தன் நினைவுகளை விட்டு ஆண்டுகிட்ட வரணும், அக்கிரம நினைவுலேருந்து வெளியே வரணும். அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய இயேசு யார்? மனதுருகிறவர். எசேக்கியா 18:20 சொல்கிறது, துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளெல்லாம் கை கொண்டு நியாயத்தின் நீதியும் செய்வானாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம யாரும் நமக்கு தெரிஞ்சு நிறைய துன்மார்க்கு இருப்பாங்க, ஐயோ அவன் வரவே மாட்டான் பரலோகத்துக்கு, அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த துன்மார்க்கன் மனம் திரும்பும் என்று ஆண்டு ஏங்கி கொண்டே இருப்பார். ஏன்னா அவன் மேல் ஆண்டவர் மனதுருகுவாரான். அல்லேலூயா. துன்மார்க்கன் மேலே, அக்கிரம சேகர மேலே ஆண்டு என்ன பண்ணுவாரான், மனம் திரும்புவாரான். ஏசாயா 44:22 உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது மீறுதல்களை மேகத்தைப் போல இருந்தாலும் பாவங்கள் கார்மேகத்தைப் போல இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அதை அகற்றி விடுவார். அல்லேலூயா.
நேற்று வரைக்கும் அவன் எப்படி இருந்திருப்பான்? மீறுதல் உள்ளவனாக அக்கிரமக்காரனாக இருப்பான். ஆனால் நைட்டோட நைட்டு ஆண்டவர் அகற்றி விடுவார். அவன் வேறு எதனா சர்ச்சுக்கு போயின்னு இருப்பான். நம்ம நினைப்போம் துன்மார்க்கனே நினச்சின்னு இருப்பான் அவனை. அல்லேலூயா. அதனால தான் எப்போ மனம் திரும்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறாரா, என்ன பண்ணணும்? நீ பார்த்துட்ட பக்கத்து வீட்டில், உடனே என்ன பண்ணிடணும்? போய் அவங்ககிட்ட சொல்லணும், சிகரெட்டு உன்னுடைய சரீரத்தை கெடுத்துரும், நீ அதை பிடிக்காதே. அல்லேலூயா. அப்படி ஒருத்தர் சிகரெட் பிடிச்சினே இருந்தார். அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், நான் நீங்கள் சிகரெட் பிடிக்காதீங்க, அது உன் சரீரத்தை கெடுக்கும். புரியுங்களா? ஆண்டவரும் மனஸ்தாப்படுவார், கஷ்டப்படுவார். இது உங்களுடைய ஆலயம் அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்கிறாரு, இந்த சிகரெட்டை அவர் தான் எனக்கு கொடுத்தாருன்றாரு. என்ன சொல்கிறாரு? சிகரெட்டை அவர் தான் கொடுத்தாரு. புரியுங்களா? நான் சொன்னேன், உலகத்தில் ஆண்டவர் நன்மை தீமை வச்சிட்டாரு, ஆனால் மனுஷனுக்கு அறிவு கொடுத்தாரு, எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு அதை சொன்னேன் நான் மறுபடியும். அப்போ தான் அவருக்கு உணர்வு வந்துச்சு. புரியுங்களா? நல்லது கெட்டது யார்? ஆண்டவர் தான் உலகத்தையே படைத்தார். நல்லதையும் யார் படித்தது? முள்ளையும் ஆண்டவர் தான் படித்தார், நல்ல மரமாக ஆண்டவர் தான் படித்தார். அதனால் முள்ளு மரம் அதை நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். சொன்னாருங்களா? உனக்கு அறிவு கொடுத்துட்டாரு, எது நல்லது எது கெட்டதென்று அறியக்கூடிய அந்த அறிவு மனுஷனுக்கு கொடுத்தாரு. அது சொல்ல நன்மை தீமை அறியும்படி நம்மை போல இவனும் ஒருவன் ஆவனான்னு சொல்கிறார் ஆண்டவர். சொன்னார் இல்லையா ஆதாம்கிட்ட? நம்மை போல ஒருவன் ஆகிட்டான். நன்மையும் தீமை தெரிஞ்சிச்சு இப்போது மனுஷனுக்கு. அதில் தோட்டத்தை விட்டு உடனே வெளியே தொக்கு. அல்லையா? அப்போ நன்மை தீமை அறிஞ்சு தான் ஆதாம் வெளியே வந்தான். ஒரு தீமை ஃபஸ்ட்டு ஒரே நன்மை மட்டும் தான் தெரியும். புரியுங்களா? அதாவது ஜீவவிருஷத்துக்கு கனி புருஷன் தான், அவனுக்கு நன்மை மட்டும் தான் தெரியும், தீமைன்றது எந்திருக்காது. ஆனால் தீமை ஒருத்தன் யார் இருந்தது? பிசாசு ஒருத்தன் தான். எங்கே? தோட்டத்துக்கு வெளியே இருந்தான். காட்டு ஜீவனுக்கு மத்தியில் அவனும் உலாவி கொண்டிருக்கிறான். நாட்டு ஜீவன் இருந்தது, காட்டு ஜீவன் இருந்தது. நாட்டு ஜீவன் தோட்டத்துக்குள்ளே இருந்தது, காட்டு ஜீவன் தோட்டத்துக்கு வெளியே இருந்தது. புரியுங்களா? அந்த ஏதேன் என்ற ஒரு தோட்டம். அல்லையா? ஏதேனில் தோட்டம் இருந்தது. ஏதேன் இல்லை, ஏதேன் என்ற தோட்டம் இல்லை, ஏதேனில் ஒரு தோட்டம். அல்லையா? அதாவது சென்னையில் ஒரு ரெட் ஹில்ஸ் இருக்குது, அது மாதிரி. அப்போது ஏதேன்ன்றது ஒரு பெரிய இடம், அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துக்கு நடுவில் ஆதாம் அந்த ஜீவரசன் கனி வச்சார். தோட்டத்துக்கு வெளியே யார் இருந்தது? காட்டு ஜீவனுங்கள் இருந்தது. ஆனால் இயேசு சொன்னார், நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த நிலத்தை பண்படுத்து. அப்புறம் என்ன பண்ண சொன்னார்? பாதுகாத்துக்கொள். அவன் என்ன பண்ணால் பண்படுத்தினான் தவிர பாதுகாக்கலை. வேலி அடிக்கலை. வேலி அடிக்கிறனால சர்பம் தோட்டத்துக்குள்ளே வந்துடுச்சு. காட்டில் இருக்கிறது எங்கே வந்துடுச்சு? இப்போது வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. மலைப்பாம்பு வீட்டுக்குள்ளே வந்து வச்சு முடியுமா? சொல்லுங்கம்மா. ஒரு மலைப்பாம்பு வெளியே சுற்றி நிற்குது. இல்லை கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் தங்குன்னு சொன்னான்னா ஆகும். மலைப்பாம்பு வரக்கூடாது, நம்ம என்ன பண்ணிக்கணும்? வேலி அடிச்சிருக்கணும். இப்போ பாம்பு எங்கே வந்துடுச்சு? தோட்டத்துக்குள்ளே வந்துட்டு இருக்குது. இதை யார் கவனிக்கலை? ஆதாம் கவனிக்கலை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ விதைக்காது வா, நான் எல்லாத்தையும் உருவாக்கிட்டேன். நீ செய்ய வேண்டியது 2 வேலை தான். ஒன்று பாதுகாத்துக்கொள், இன்னொன்று பண்படுத்து. இவன் பண்படுத்தினா ஆனால் பாதுகாக்கலை. இன்றைக்கி நிறைய பேர் குடும்பத்தில் பாருங்கள், அவங்க என்ன செய்வாங்கன்னா ஓடி போய் வேலை செய்வாங்க. ஆனால் பிள்ளைங்கள்லாம் எங்கே இருக்கும்? எங்கேம்மா இருக்கும்? ஊரில் சுற்றி நிற்கும், தப்பான காரியங்களில் ஈடுபடும். அதுக்கு என்ன காரணம்னா பண்படுத்த மாட்டேன்றாங்க. பிள்ளைங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறதில்ல, அவங்களை சரியாக ஆலயத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க, அப்புறம் அவங்களுக்கு புத்தி சொல்ல மாட்டாங்க. அது அப்படியே என்ன பண்ணோம்? ஏலி பிள்ளை மாதிரி கட்டுவிடும். ஏலி பிள்ளைங்க என்னாச்சு? ஆலயத்தில் தான் உட்காந்துருந்தது. சாமுவேல் எங்கே இருந்தார்? ஆலயத்தில் தான் இருந்தார். யார் கட்டுறது? ஏலி பிள்ளைங்க கெட்டு போயிடுச்சு. சாமுவேல் கட்டுட்டானா? ஆண்டவர் யார்கிட்ட பேசுகிறாரு? அந்த மேய்ப்பர்கிட்டையும் பேசலை, ஏலி பிள்ளைங்கிட்டையும் பேசலை, சாமுவேல்கிட்ட போய் பேசினுக்கிறாரு. அல்லையா? ஏன்னா சாமுவேல் என்ன செய்திருக்கிறாரு? ஒரு பொருத்தனை பண்ணி அந்த பிள்ளையை பெற்றெடுத்துன்னு வந்து அங்கேயே விட்டாங்க. அல்லையா? அப்போ அந்த பிள்ளை பரிசுத்தமாக இருந்தது. ஏலிக்கு பிள்ளைங்க பரிசுத்தம் இல்லாத இருந்தது. ஏலிக்கிட்ட ஆண்டவர் பேசலை. அதுக்கு என்ன காரணம்? ஏலிக்கிட்ட தான் பேசணும், ஆனால் ஏலிக்கிட்ட ஏன் பேசலை? ஏலி தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணல? தவறு செய்யும் போது சொல்லலை, கண்டிக்கலை, அவங்களை சிக்ஷிக்கலை, அவங்கள அப்படியே விட்டுட்டான். அப்போ யோசித்து பாருங்கள், ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ
அதை கவனமாக செய்யணும். அல்லேலூயா. அப்போ ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு துன்மார்க்கனை அதை விட மனம் திரும்பிடுவாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். பாவியாக இருந்தால் கூட நம்ம ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். ஃபஸ்ட்டு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடக்கூடாது யாருக்கும். அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், கோவப்பட்டு சொல்லிவிடுவோம், அந்த ஆள் இருந்தான்னா இல்லைனா என்ன. அல்லேலூயா. ஆனால் அந்த ஆத்மாவுக்காக கர்த்தர் ரத்தம் சிந்திருக்கிறாரே, அந்த ரத்தத்தை குறித்து நம்ம சொல்லணும். கடைசியாக 10வது நம்ம வாசிக்கிறோம். 10வது கிரிகளை பார்க்கிறார் ஆண்டவர். சபையினுடைய கிரிகளை பார்க்கிறார். யோனா 3:10 வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். எல்லாமே மனம் திரும்பிட்டாங்க. நினைவே பட்டணத்தார் எல்லாமே மனம் திரும்பிட்டாங்க. ஏன் மனம் திரும்பிட்டாங்க? அவங்க கிரிகளை பார்த்தார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 40 நாட்களிலேயே என்ன பண்ணுவார் ஆண்டவர், 40 நாட்களுக்குள்ளே நினைவே பட்டணம் அழியும் என்று யோனா பிரசங்கம் பண்ணுறாரு. 40 நாளுக்குள்ளே என்ன பண்ணுவார், 40 நாள் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவார், நினைவே பட்டணம் அடிப்பார். இந்த வார்த்தை கேட்ட ஜனங்கள் நினைவே பட்டணத்தார் உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து, புரியுங்களா, பழைய துணியெல்லாம் மேலே போட்டுக்கின்னு சாம்பலை வாரி மேலே கொட்டிக்கின்னு ஆடு மாடெல்லாக்கு ஆகாரம் கொடுக்காம அதுங்களையும் பாஸ்டிங் போட்டு எல்லாம் தாழ விழுந்து கிடக்குது. அல்லேலூயா. இந்த கிரிகளை இயேசு பார்த்தார். என்ன கிரியை? மாடு உபவாசம் இருக்குதே, ஆடெல்லாம் உபவாசம் இருக்குதே, ஒட்டகங்கள்லாம் உபவாசம் இருக்குதே. ராஜா கூட என்ன பண்ணுறாரு, பழைய கோணியை போட்டுக்கின்னு மேலே என்ன பண்ணுறாரு, தலை மேலே போட்டுக்கின்னு நான் ஒன்றுமே இல்லைன்றாரு. இதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிட்டார், இவங்க எல்லாரையும் கிரியை பார்த்தாரு. உடனே என்ன பண்ணிட்டார், அந்த கிரிகளை பார்த்துருக்கு அவர் மனஸ்தாபப்பட்டார். நம்முடைய ஆண்டவர் யார்? மனஸ்தாபப்படுகிறவர் என்று லூக்கா 11:32 வாசிக்கிறோம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவில் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினைவே பட்டணத்தார் இந்த சந்ததியரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. யோனா பிரசங்கம் பண்ணும்போது நினைவே பட்ட மனம் திரும்பினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது எந்த யூதனும் என்ன பண்ணல, ஆசாரியர் மனம் திரும்பலை. அப்போது அந்த நினைவு பட்டணத்துக்கு வச்சு தான் ஆண்டவர் நியாய தீர்ப்பார்னு சொல்கிறாரு. அங்கே சொல்ல பாருங்கள், எரேமியா 18:8 சொல்லுகிறார், மனம் மாறுவேன். எரேமியா 18:8 இயேசு என்ன பண்ணுவாரா, இந்த ஜனங்களுக்காக மனம் மாறுவேன். யாத்திராகும் 32:14 சொல்லுகிறது, பரிதாபம் கொண்டார் ஜனங்களை பார்த்து. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மனம் மாறுகிறவர், அப்புறம் மனஸ்தாபப்படுகிறவர், அப்புறம் பரிதாபம் கொண்டார். அல்லேலூயா. யோவேல் 2:13 சொல்கிறது, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். புரியுங்களா? ஏன் அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மனது உருகிறவர். ஜனங்களை நரகத்துக்கு போகிறோன்னு ஆசைப்பட மாட்டார், எச்சரிப்பார், டைம் கொடுக்குறாரு. எல்லா மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் என்ன பண்ணுவார் ஆண்டவர். அதனால தான் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்கள், உலகம் எங்கே போய் சொல்லுங்கன்றாரு. ஏன் அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, புரியுங்களா, அவங்களுடைய ரத்தப்படி நம்மளை வராதான். அதனால தான் சபை கூட ஆண்டவர் சொல்கிறாரு, சபைக்கு நீங்கள் எந்த வசனம் ஒளிவு மறைவாக வைக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26, 27 சொல்லுது. முடிக்க போகிறோம் சீக்கிரம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியால் எல்லாருடைய ரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்று உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக நான் உங்களை என்ன பண்ணிட்டேன், இன்றைய தினம் சாட்சிகளாக சபையை சாட்சி வைக்கிறார். அப்போ ஒரு மேய்ப்பன் எந்த வேதத்தில் சொன்ன அத்தனை ஆலோசனைகளையும் மந்தைகளுக்கு சொல்லிவிட வேண்டும். அல்லேலூயா. அப்போது அந்த மந்தைகளுடைய இரத்தப்படி யார் மேலே வராது, அந்த மேய்ப்பன் மேலே வராதான். இன்றைக்கி எத்தனோ மேய்ப்பர்கள் நாம் பார்க்குறோம், மந்தைகளுக்கு சரியாக சொல்லாதனால அவங்க நரகத்துக்கு போகிறாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மேய்ப்பருக்கு அந்த இரத்தப்படி வந்துடும். புரியுங்களா? அதனால தான் எசேக்கியேல சொல்கிறாரு, நான் உன்னை காவல்காரனாக வைத்தனே, நீ எச்சரிக்க வேண்டியது எச்சரிக்கலைன்னா அவனுடைய ரத்தப்பழி ஊ மேலே வருன்றாரு. அப்போது ஆண்டோடைய ஆலோசனையை நம்ம ஒன்றை என்ன பண்ணக்கூடாதான், மறைத்து வைக்கக்கூடாது. அங்கே பாருங்கள் என்ன சொன்னார், என்ன செய்யக்கூடாது, மறைத்தனா
காலத்தை பார்த்தா நீங்கள் போதகனாக இருக்கணும். அதை நான் மறைச்சிட்டுன்னு வச்சுக்கோ, அந்த ரத்தப்படி உங்களுடைய ரத்தப்படி யார் மேலே வரும்? என் மேலே வரும். நீங்கள் சீசன் ஆகணும், நான் சொல்லிடணும். ஆகுறீங்களே இல்லை, நான் சொல்லி தரணும், கற்றுக் கொடுக்கணும். உங்களை கற்றுக் கொடுக்குறோம், நீங்கள் சீசன் ஆகுறீங்களே இல்லை அது தெரியாது. ஆனால் சொல்ல வேண்டிய கடமை சொல்ல வேண்டியதான் சொல்லிடணும். அல்லையா? அது மாதிரி வேதத்தில் இருக்கிற ஆலோசனைகளை ஒன்றும் மறைக்காமல், புரியுங்களா, அதை வெளிங்கரமாக சொல்லணும். அதை என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாள் மறைத்திருக்கூடாது. அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாரு? புரோஜனமானவைகளை ஒன்று நீ என்ன பண்ணக்கூடாது? மறைத்து வைக்காமல் வசனம் இருக்குது. புரோஜனமானவைகளை ஒன்று 20 இருக்குது. 20 வாசிங்க. 20 புரோஜனமான ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியங்கரமான வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. பாருங்க, வெளியங்கரமாக என்ன பண்ணிட்டேன்? இயேசு கிறிஸ்துவும் எதையும் மறைத்து வைக்கல, எல்லாத்தையும் வெளியங்கரமாக சொன்னாருன்னு வசனங்குது. அப்போ இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, சபைக்கு சொல்ல வேண்டியது அத்தனையும் சொல்லலைன்னா, புரியுங்களா, அந்த மேய்ப்பர் மேலே அந்த 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 ரத்தப்பழி மேலே வந்துடும். புரியுங்களா? இந்த ரோட்டில் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா, புரியுங்களா, அங்கே ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, அதே மேய்ப்பர் பார்த்துட்டாரு. நீங்கள் போகும்போது சொல்லக்கூடாதா? சொல்லனா அது மாதிரி தான் இந்த வசனம். அவர் கொடுத்த ஆலோசனை ஒன்று நான் மறைச்சிட்டுனா அந்த ரத்தப்படி ஏமலை வந்துடும். அப்போ இந்த வேதத்தில் என்ன ஆலோசனை இருக்குதோ அது எதையுமே மறைக்க வேண்டியது அவசியம் இல்லை. அது வெளியரங்கமாகவும் புரோஜனமானவைகளையும் சொல்லி அதை தான் வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். அல்லையா? கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு எத்தனை சப்ஜெக்ட் கொடுத்தார்? 10 சப்ஜெக்ட் கொடுத்துருக்கார். ஆத்ம ஆதாயத்தை கொடுத்து எல்லாமே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள், இதுக்கெல்லாம் ஒத்த வசனத்துக்கு தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதி எங்களுக்கு என்ன பண்ணுங்கள், அடுத்த மாதம் வரும்போது ஒரு ஹோம்ஒர்க்காக கொண்டு வாங்க. இதிலேருந்து நிறைய கண்டுபிடிக்க முடியும். ஆத்ம ஆதாயத்துக்கு ஆண்டவர் வசனம் எங்கெல்லாம் வச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு எனக்கு புரிஞ்சது? ஒரு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.